சரி, ஒன் பண்ணிட்டேன். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் தேவனுக்குள்ளாக எங்களை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே உமக்குள்ளாக கர்த்தாவே இந்த நாளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாக இம்மட்டு நேரமாக உம்மை மகிமைப்படுத்தி பாடி கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களை எமக்கு முன்பாக வைத்து இந்த நாளிலே நீர் அனுப்பின ஒரு தூதனு கூடாக ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த மன்னாவை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை புசிக்க நீர் எங்களுக்கு உதவின மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நேரத்திலே போதிக்கப்பட்டாலும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வந்து அதை நினைப்பூட்டி அசைவாட்டாத பட்சத்திலே நாங்கள் எதையுமே ஆண்டவரே அறிந்து கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக நீர் எங்களுக்கு உதவி செய்து கர்த்தாவே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய போற மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தர்மையான பொழுதை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியானை திரை மறைவிலே நீர் மறைத்து கர்த்தாவே நீர் பேசவும் நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளையும் ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய செய்தி ஆசீர்வதியும். இனிமேல் கேட்க போற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே லூக்கா 1ஆம் அதிகாரம் அதிலே 36ஆம் வசனத்திலிருந்து 33 மட்டும் நாங்கள் வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 36 இருந்து 38 மட்டும் நான் வாசிக்கிறேன். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மெலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நாளிலே தேவன் உங்களுக்காக இந்த நாளிலே வைத்த அந்த செய்தி மன்னா அற்புதங்களின் யெகோவா. ஆமேன். அற்புதங்களின் யெகோவா என்ற ஒரு தலையங்கத்தை அங்கே இந்த நாளிலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இந்த வெள்ளி நாட்களிலே நான் எடுக்கிற காரியங்கள் போதிக்கப்படாத சிறு சிறு காரியங்கள், அது சபைக்கு தெரிந்ததாக இருக்கும் என்று நான் சில தலையங்களை நான் வைப்பது உண்டு. ஏன்னா இந்த நாட்கள்ல வெள்ளி எல்லாரும் வர்ற நாட்கள் இது குறைவு. ஆனாலும் இதை எடுத்து பார்க்கும்போது ஆழமான காரியங்கள் இருக்கிறதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதிலே சில காரியங்களை பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் செய்கிற காரியமும் அது தீர்க்கதரிசியும் அதே வண்ணமாக செய்கிற பகுதிகளும் இதில் இருக்கும்போது அது இன்னும் என்னை உண்ட ஒரு ஆழத்துக்குள்ளாக கட்டப்பட்ட அதே போல உங்களுக்கும் இந்த நாட்களிலே இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த புத்தகத்திலே என்னென்ன காரியங்களை அவர் முன்னாக இருந்து சொன்னாரோ அதை எல்லாமே சீக்கிரமாக தட்டி அதுக்கு பிற்பாடு பொருளின் பேரிலே நாங்கள் பார்க்க போறோம். முதலாவதாகவே அவர் சொல்றேன், அவர் சபைக்குள்ளாக வருகிற வேளையிலே அந்த ஆச்சரியமான கிருபை என்ற பாடலை அங்கே ஜனங்கள் பாடுகிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருண்டா, நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு. அதாவது அவர் என்ன சொல்றாருண்டா, நீங்க அந்த பாடல் பாடுகிற வேளையில எழுந்து அந்த இடத்துக்கே போயிட்டு, ஏனென்றா அந்த ஆச்சரியமான அந்த கிருபை என்ற பாடலை ஆங்கிலத்தில் அவங்க பாடும்போது அவர் அங்க போயிட்டார். அப்ப அவர் சொல்றார், ஒருவேளை நான் நதிக்கு அப்பால் நான் போயிருந்தா என்ன நீங்க கண்டு கொள்ளணும்டா, பாட்டு படிக்கிற இடத்துல நீங்க என்ன காணலாம். ஏன் நான் இதே சொல்றேன்டா,
நீங்களும் புத்தகம் வாசிச்சாதான் நீங்க அதை கண்டுகொள்வீங்க. ஏன்னா அதே போல பாடல்கள் மிக முக்கியமானது. ஆமேன். அப்ப ஆராதனையிலே பாடல்கள் என்பது மிக முக்கியமானது. அதுதான் தேவனை நாங்க போற்றி பாடுகிற ஒன்றா இருக்கிறது. ஆமேன். அப்ப அந்த இடத்திலே நீங்கள் என்னை காணலாம். அவர் சொல்ற, நீங்க நதிக்கப்பா, அங்கேதான் எங்கேயோ நான் இருப்பேன். அந்த மகத்தான தேவதூதர் பாடற்குழுவிலே அந்த குரல்கள் அனைத்தையும் நான் ஒன்று சேர்த்து கேட்க விரும்புகிறேன். எல்லா தூதர்களும் என ஒன்றிணைந்து பாடும் போது அதை எல்லாமே நான் கேட்க விரும்புகிறேன். அப்போ அடுத்தது அவர் சொல்றேன், எனக்கு எப்பயுமே பாட விருப்பம். ஆனா நான் எப்ப பாட போறேன்னு சொன்னா மனைவி அங்கிருந்து கை காட்டுவான், படிக்கிறாதீங்க, ஏனென்றா அவருக்கு குரல் சரியில்லைன்னு சொல்றேன். என்னால் பாடவே முடியாது. நான் ஒரு முறை பல முறை ஆச்சரியமான கிருபை என்ற ஒரு பாடலை பாட முயற்சிக்கிறேன். அந்த பாடலை ஒரு பாட விரும்புகிறேன். என் மனைவி இங்கே இருக்கிறாள். நான் அதை குறிப்பிட உடனே அவள் பாட முயற்சிக்க வேண்டாம் என்கிற விதமான தனது கையை இந்த விதமாக அசைப்பாளாம். அசைக்க ஆரம்பிக்கிறாள். பாருங்கள், கவலைப்படாத தேனே, நான் பாட மாட்டேன், எனவே நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றக்குள்ள சபையார் என்ன செய்யறாங்களாம், சிரிக்கின்றனர். ஆனால் என்றாவது ஒரு நாள் பரலோகத்திலே ஒரு இடத்தில் உள்ள உங்களுடைய பெரிய பெரிய மகத்தான வீட்டிற்கு நீங்கள் வரும்போது மரங்கள் இடையிலே மூலையிலே உள்ளே சிறு வீட்டின் முகப்பிலே இருந்து யாரோ ஒருவர் ஆச்சரியமான கிருபை என்ற பாடலை பாட கேட்பீர்கள். அப்பொழுது நீங்கள் அதை பாடுவது சௌரன் பிரணாம் தானே, அவர் அங்கேதான் இருக்கிறார் என்பீர்கள். சௌரன் பிரணாம் சிரிக்கிறார். ஆமே, நான் அங்கே உங்களுடன் இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் என்ன சொல்ல பாருங்க, அந்த பாடலை குறித்து அவர் அதை அதிகமா நேசிக்கிறவர். ஆமே, அது தேவனை மகிமைப்படுத்துற காரியம். அதே போல ஏனென்றா ஒவ்வொன்றும் ஒரு ஆளுக்கு ஒரு தாளந்து இருக்கு. ஆனா நாங்க எப்படியாக இருந்தாலும் நாங்க அவரை தனி ஜபத்திலேயாவது நாங்க என்ன செய்யணும், பாட வேணும். ஆனா சபையில பாடும்போது நாங்கள் விசேஷித்த தேவன் வளங்களையும் தாளந்துகளையும் கொடுத்தவர்களை கொண்டு நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தலே. நீங்க நினைக்கலாம் அதுவும் தான், ஏண்டா ஒரு ஒன்று ஸ்டக்காக்குள்ள எல்லாமே பிள்ளைக்கு. ஏன்னா ஒருவர் சிரிக்க துவங்குவார், ஒரு இல்லைன்னா சில பேருக்கு சிரிப்பு வரும். அப்ப அதை என்ன செய்யும்டா, தேவனே தூசிக்க துவங்கி நாங்களே எங்களுக்கு ஒரு நியாயத்தை இப்ப அதனாலதான் நாங்க அந்த தாளந்துள்ளவர்களுக்கு விசேஷித்தமா நாங்க கொடுக்க அமைக்கிறது உண்டு. அதனாலதான் நாங்க எப்பயுமே நாங்க அந்த காரியத்துல நாங்க விரும்புறது ஒழுங்கு. அதே போல தீர்க்கதரிசிக்கும் பாட விருப்பம். ஆனா இந்த சூழல் இருக்கிறத நாங்க பாக்குறோம். ரைட். அடுத்தது அவர் என்ன சொல்றாருண்டா, இந்த புத்தகத்துல அதுக்கு பிற்பாடு அவர் என்ன சொல்றாருண்டா, அந்த இடத்துக்கு வர்ற வேளையில அவர் என்ன சொல்றாருண்டா, நீங்க ஒரு அருமையான ஒரு காரியத்தை நீங்க பாட்ட கேட்டிருப்பீங்க. 2வதுல கடைசி. ரைட். அப்ப அவர் 2வது பந்தியில் அவர் என்ன சொல்றாருன்னா, இது மகத்தான நாள், ஏனென்றால் இந்த நாளை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்க. அந்த ஆராதனைக்கு வந்த ஜனங்களை சொல்ற. அதே நேரத்துல உங்களில் அநேகர் கால ஆராதனை குறித்து சொல்ற பாருங்க. உங்களில் அநேகர் என்று காலை உங்களுடைய ஆராதனையில் உங்கள் போதகரின் செய்தி அருமையானது, அருமையான செய்தியில் ஐக்கியத்தில் கலுங்குந்திருப்பீர்கள். அது அருமையானது, நீங்கள் அவ்விதமே செய்தீர்கள் என்று நான் மகிழ்ச்சி உள்ளவனாய். ஏன்னா அந்த ஜனங்கள் அந்த நெவிலுடைய செய்தியை கேட்டு அதிகமா மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க, சந்தோஷப்பட்டிருக்காங்க. அப்ப அவர் சொல்றேன், நினைவில் கொள்ளுங்கள், ஜெபத்தில் அவரை தாங்குங்கள். அவர் மந்தையின் மேய்ப்பராயிருக்கிறார், மேய்ப்பனே ஆகாரம் அளிக்கிறவர். எனவே நீங்கள் அவரை ஜெபத்தில் தாங்கி உங்களால் முடிந்த ஒவ்வொரு வழியிலும் அவருக்கு உதவிடுங்கள். தேவன் அந்த செய்தியை அவருக்கு தொடர்ந்து அளித்து கொண்டே இருப்பார் என்று தீர்க்கதரிசி ஒரு மேய்ப்பனை குறித்து அவர் என்ன செய்யற சாட்சி பகர்றத நாங்க பாக்குறோம். இதுதான் அந்த ஈகோ இல்லாதது. தன்னை விட இன்னொரு மனிதனை நாங்க புகழும் போது அது ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த ஈகோ இல்லை என்பது அது எடுத்து காட்டும். ஆமேன். ஏனென்றால் எப்பயுமே தேவன் அந்த வண்ணமாக நாங்க என்ன செய்யணும், காரியங்களை நடந்து சொல்லணும். ஆனா ஈகோ இருந்தா நாங்க என்ன செய்ய மாட்டோம், இன்னொருவரை நாங்க பெருமை பாராட்ட மாட்டோம். அவரோடு தேவன் பேசின வார்த்தைகளை குறித்து நாங்க என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆனா பரிசுத்த ஆவி இருந்தா நாங்க அந்த மகிழ்ச்சியை நாங்க என்ன செய்வோம், சொல்லுவோம். அப்ப அதையும் நீங்க இந்த புத்தகத்துல, இப்ப நான் அந்த புத்தகம் இடையில சொன்னா நீங்க அதுல என்ன வந்தன்னு தெரியாது, நீங்க வாசிக்கக்குள்ள தானே அதுல ஒவ்வொரு ஸ்டெப்பும் தெரியும். இப்ப நாங்க பாட்டை பார்த்தோம், அதே மாதிரி
ரைட். அடுத்தது இதுல என்ன சொல்றேன்னா, இங்கே உங்கள் சபையில் அல்லது உங்களுக்கு மிக அருகில் உள்ள சபையில் நீங்கள் விரும்புகிற ஒரு சபைக்கு நீங்க என்ன செய்யலாம். ஏன்னா அவர் அனுதினமும் அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை ரட்சிக்கிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார் என்ற வண்ணமாக தீர்க்கதரிசன நாட்கள்ல ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறவர்களே அவர் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு வராம உங்களால முடிஞ்ச அருகில் உள்ள சபைக்கு நீங்க போங்க. ஆனா இந்த மெசேஜை விட்டுறாங்க. ஏன்னா சபை கூடுதல் என்பது மிக அவசியமான இருக்கு. நான் இன்னொரு இடத்துல போனேன், எனக்கு இந்த மெசேஜ் இல்லைன்னு நாங்க வீட்டுல இருக்கேன். நாங்க அந்த இடத்துக்கு போகணும். ஆனா நாங்க அதையெல்லாம் இப்பதான் பாக்குறோம். முதல் இருக்கிறார்கள் விட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க அந்த நிறைய காரியங்களை அவங்க அறியலை. ஏன்னா அந்த காலத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியின் வீதம் குறைவா இருந்து. ஆனா இப்ப மொழிபெயர்ப்பு, இப்ப இன்டர்நெட் வசதி, ஏன்னா இப்ப நாங்க எந்த காலத்துல இருக்கிறோம்? 4ஆம் பரிமாணம். 4வது பரிமாணம் என்னது? விஞ்ஞானம். ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சியில இருக்கிறபடியா அதான் 4வது பரிமாணம். எத்தனை பரிமாணம் இருக்கு? 7 பரிமாணம். ஏன்னா நான் எப்ப எந்த பரிமாணத்துல வரோம்டா 4வது. 5வது என்னது? இழக்கப்பட்ட ஆத்துமா. அப்ப 4வது பரிமாணத்துலதான் என்ன நடக்கும்? எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த விஞ்ஞானம் என்ன செய்யறது? இப்ப எங்க முதல் காலத்துல இந்த யூடியூப் மூலம் போயிடலாம். ஆனா இப்ப இந்த 4வது பரிமாணத்துல கர்த்தரும் இடைப்படுறார், பிசாசும் இடைப்படுறான். நாமே அப்ப இதை கொண்டு தேவன் என்ன செய்யறார்? உலகத்துக்கு செய்திய அவர் கொடுக்கிறார். நாங்க 4வது பரிமாணத்துல நாங்க வாழ்கிறோம். அப்ப பாருங்க, தேவனுடைய காரியத்துல அவர் சொல்றேன், நீங்க காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க? சபைக்கு போங்க. ஏன்னா தேவன் எப்பயுமே சபையில இடப்படுவார். ஏன்னா அவர் தெரிந்து கொள்ற இடம். இல்லாட்டி அவர் சபையை நீங்க ஏற்படுத்தாதீங்க, பிழையான சபை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அவர் என்ன செய்யற? சபையை அவர் ஏற்படுத்தினார்கள். அப்போஸ்தல ஊழியமே அவங்க அப்போஸ்தலரா போய் என்ன செஞ்சாங்க? ஏற்படுத்தி கடந்து போனாங்க. ரைட். அடுத்தது 3வது பந்தியில் அவர் சொல்றார், ரைட். அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஜனத்தை குறிச்சு சொல்ற என்னன்னா, அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த ஊழியத்தை விசுவாசிக்கிறபடினாலதான் இந்த ஊழியத்துக்காக நீங்க என்ன செய்யறீங்கன்னா, அந்த ஊழியங்களை கட்டிடம் கட்டவோ அல்லது அதாவது என்ன சொல்றது, மீட்டிங் கூட்டங்களை நடத்துறதுக்கும் அந்த ஜனங்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க ஒரு ஊழியத்தை நம்பாட்டி என்ன செய்ய மாட்டீங்க? கொடுக்க மாட்டீங்க. அந்த ஊழியம் இது சரியென்று விசுவாசிக்காட்டியும் என்ன செய்ய மாட்டீங்க? செய்ய மாட்டேன். அப்ப ஏன் நீங்க இதை செய்யறீங்கன்னா, நீங்க இந்த ஊழியத்தை விசுவாசிக்கிறபடினாலன்றதையும் இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றத நாங்க பாக்குறோம். ரைட். அடுத்தது 4வது பந்தியில கடைசியில அவர் சொல்றாரு, ரைட். அதே போல அடுத்த மேய்ப்பனுடைய, அதாவது தீர்க்கதரிசி கூட்டங்கள் வைக்கக்குள்ள என்ன செய்வாங்க? எல்லா சபையினுடைய ஊழியக்காரரும் வருவாங்க, ஜனங்களையும் கூட்டிட்டு வருவாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க அந்த ஊழியக்காரர் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஊழியக்காரர் சில சுயமீனமா இருக்க நான் அறிவேன், கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாகிவிடு. நான் அதே நேரம் ஜனங்களில் யாராவது அங்கே விட்டு விடப்பட்டால் தங்களுக்காக ஜெபிக்கப்படுவதை விட, அதாவது ஊழியக்காரன் வியாதியா இருப்பான், ஆனா அவங்களை விட ஜெபிப்பதை விட தங்களுடைய கூட்டத்தாரில் ஒருவர் கூட விடப்படக்கூடாது என்று விரும்புவர். ஏனென்றால் அவர்கள் மேய்ப்பராயிருக்கிறார்கள். அப்ப தண்டை புள்ள, இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஒரு ரேஷனோ அல்லது ஏதாவது ஒன்று கிடைக்க போறோன்னு வைப்போமே, இல்லாட்டி தன்சல்ன்னு வைங்களேன், ஐஸ்கிரீம் கொடுக்கக்குள்ள ஒரு 3 இருக்குது, நாங்க 5 பேர் போனோம்னா டக்காண்டு என்ன செய்வோம்? நாங்க பின் வாங்கிட்டு பிள்ளையை அனுப்புவோம். ஏன்? எங்களுக்கு கிடைக்காட்டியும் பிள்ளை. அதே போல தீர்க்கதரிசிட்ட வர்ற மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க? அவங்க வியாதியா இருப்பாங்க, ஆனா அவங்க நின்றுட்டு ஜனங்களை அனுப்புவாங்களே. ஏன்டா ஒருவர் கூட கூட்டி வந்த ஜனம் ஒருவர் கூட, அதுதான் உண்மையான மேய்ப்பராயிருக்கிறார்கள். அப்ப அதையும் இந்த புத்தகத்துல சொல்றேன். ரைட். இப்பொழுது இங்கே மேலே வைக்கப்பட்டுள்ள கைக்கூட்டை, அதுக்கு பிற்பாடு அந்த ஜெப காரியங்களை சொல்றேன். அடுத்தது காணிக்கை என்பதையும் குறித்து இங்க சொல்றேன். பாருங்க, இங்க கவனிங்க பாருங்க. எனவே காணிக்கை என்பது ஆராதனையின் ஒரு பாகம் என்று. என்னையா? காணிக்கை என்பது ஆராதனையிட ஒரு பாகம். ஏன் நீங்க ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை எடுக்கிறீங்கன்னா அது சர்ச் ஓர்டர்ல ஒரு பாகம் என்று பாருங்க. எனது வேதாம ஒழுங்கு. அப்ப அந்த ஹெட்டிரைட்டை குறித்து சொல்லுகிற வேலையில ஹெட்டிரைட் என்ன செய்யறான்னா, $20 காசை சேர்த்து அவ கூட்டங்களுக்கு என்னத்துக்கோ தீர்க்கதரிசிக்கு உதவி செய்ய. இவர் என்ன செய்யறேன்னா, அந்த காசை சேர்த்துட்டு இத ஜனத்துட்டு அவள்கிட்ட கொடுக்க கொண்டு போறேன். என்ன திருப்பி கொடுக்கறதுக்கு போக்குற வேலையில தான் சேர்த்து கொண்ட $20 டாலரை
நான் திருப்பி கொடுக்க சென்ற போது கர்த்தர் அவளை அப்படியே விட்டுவிடு என்று கூறினார். அப்பொழுதிலிருந்து நான் அந்த காரியங்களை குறித்து நன்கு அறிந்திருக்கிறேன். ஏன் அவளை விட்டு விடும்படி சொன்னார் என்று பின்பு சற்று நேரத்திலே கற்றுக்கொண்டேன். அப்ப அதாவது என்ன சொல்றேன்டா, இப்ப இதே குணம் என்னட்ட இருந்தது. அப்ப நான் இதை மாதிரிதான் நானும் செய்தது உண்டு. இப்ப நான் இன்னைக்குதான் இதை படிச்சேன். நான் படிக்கக்குள்ள பார்த்தா எனக்கு சந்தோஷம். ஏனண்டா அவர் என்ன சொல்றேன்டா, தேவன் சொல்றேன், இவர் கொடுத்த காசு திருப்ப கொடுக்கக்குள்ள, அதாவது கூட்டத்துக்கு அவள் பிரயாசப்பட்டு கொடுத்துருக்க, இவர் என்ன செய்யற, அந்த கூட்ட காசு சேர்ந்தோன்னா அதை திருப்பி கொடுக்க போகக்குள்ள தேவன் சொல்றார் அவளை விட்டு விடு. ஏன்னு சொன்னா அவர் சொல்றேன், தேவன் ஒவ்வொரு மனிதனை வைக்கக்குள்ள அது அவன் அதை கொடுத்து அவனு அதனுடைய பலனை பெற போறான். அப்ப அதனால விடு. அதான் திகர்ச்சி. அதை அப்படியே கொண்டு வேதத்துக்கு பொறுத்துறாரு. என்னண்டா, அந்த ஆலயத்துல போய் வாசல்ல இயேசு கிறிஸ்து நிக்கிறேன்னு, அப்ப ஒருவன் தன்னிட்ட இருக்கிற அவ்வளவு அன்றைக்கு வாழ்க்கைக்கே இருந்ததை என்ன செய்யற அப்படியே போடுறா, ஒருவன் இருந்ததுல இருந்து போடுறான். அப்ப திகர் சொல்ற, ஏன் அவர் அவளை நிப்பாட்டி இருக்க கூடாது? அவர் ஏன் நிப்பாட்டு இல்லைன்னா, அவள் அதனால ஆசீர்வாதம் பெற போறான். அப்ப அப்படின்னா அவ ஒன்றை பெறணும்டா, அதை என்ன செய்யறேன்டா, அதை பெறு. அப்ப எனவே அப்பொழுதிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு யாராவது எதையாவது கொடுக்க விரும்பினால் நான் அதை தடுக்க முயற்சிக்க கூடாது என்று என் இருதயத்தில் ஒரு வாக்குறுதி பண்ணி கொண்டேன். அதே மாதிரி நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஊழியத்துக்கு போக்குள்ள சில பேர் 20 ரூபான்னு தருவான், 100 ரூபான்னு தரக்குள்ள இப்ப அதை 20 ரூபா எடுக்க கூடாதுன்னு நான் தள்ளுற இல்லை. அப்ப அந்த நிலைமையில அவங்க இருப்பாங்க, ஏழ்மையான இடத்து. அப்ப நான் ஆரம்பத்தில் தானே, ஆனா அது பிறகு நான் செய்திக்குள்ள போகக்குள்ள எனக்கு அது ஒத்து போகாம இருக்கக்குள்ள, ஏனண்டா நானே அந்த 20 ரூபா எடுத்தா அவனுக்கு தேவன் என்ன செய்வேன், 10 மடங்கா கொடுக்கணும். அப்ப நான் எடுக்காட்டி அது என்ன செய்யும், அவன் ஆசீர்வாதத்தை அது தடுக்கிறதா இருக்கும். புரியுதாங்களா? அதுக்கு பிற்பாடுதான் நான் எதுவா இருந்தாலும் மனப்பூர்வம் அது இன்றைக்கு அதை வாசிக்கக்குள்ள எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆமே. அப்ப அவர் சொல்றேன், அப்ப பாருங்க, அதுல அவர் தீக்கரிசி நான் ஒரு வாக்குறுதி பண்ணி கொண்டா, இனிமேல் நான் அப்படி செய்யக்கூடாது. இவ என்ன தீக்கரிசியும் தட்டிட்டு அவர் கொடுக்கு. அப்ப அதே மாதிரிதான் நாங்களும் செய்து வந்தோம். ஆனா தேவன் என்ன செய்யற, அது ஏனென்றா அது ஜனம் அதுக்காக அவர் வைத்திருக்கு. அப்ப அந்த அதுக்காக தான் தேவன். அப்பதான் அது என்ன செய்வி, அவள் ஏன் எழுதப்பட்டாள், அதே போலதான் தேவனும் என்ன செய்யற. சரி, அப்ப அநேக முறை அவிதமாக செய்து என்னால் கூடுமானவரை விரைவாக அதை புறந்தள்ளி இருக்கிறேன். அவிதம் செய்வதால் ஜனங்களை கொள்ளையாடினதாக உணர்ந்து, இப்ப அதனால இப்ப என்ன செய்யப்பட்டுட்டு ஜனங்களை இவர் கொள்ளையாடிட்டு, அதாவது அவங்களுக்கு வர்ற ஆசீர்வாதம் என்ன செஞ்சிட்டு தடைக்கு இவர் காரணமா. ஏன்னா இவர் எடுத்தாதானே அது ஆசீர்வாதம். இவர் நல்லவர் கெட்டவர்ன்றது ரெண்டாவது. தேவன் பார்க்கறது எதை, வாக்கு தத்தத்தை தான் பார்ப்பார். வேதாம் அதாண்டைக்கு பார்த்தன, அவன் பொல்லாதவனா கண்டுதான் அடிக்கிறேன். ஆனா அவர் பார்த்தது என்னன்னா வாக்கு தத்தத்தை விளங்குது. அது சிஸ்டமா இருக்கிற. அதே போல பாருங்க, ஜனங்களை கொள்ளையாடினதாக உணர்ந்து, ஏனென்றால் தேவன் அதற்கென்று ஒரு திட்டத்தை கொண்டிருந்தார். எனக்கு கெஞ்சுவதில் நம்பிக்கை இல்லை. அதாவது கெஞ்சி தாங்க கட்ட அப்படி அவர் சொல்லி, கெஞ்சுவதில் நம்பிக்கை இல்லை, கெஞ்சி கேட்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஜனங்களிடம் அவ்வாறு இருக்கட்டும் என்று சொல்வது உண்டு. அதாவது நீங்க இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லுவேர், ஆனா நீங்க இல்லாட்டியும் தாங்கண்டு அதுல அவருக்கு நம்பிக்கை. ஆனால் ஜனங்களிடம் அவ்விதம் இருக்கட்டும் என்று சொல்வது, மற்ற காரியங்களை தேவன் பார்த்து கொள்வார். ரைட், கீழே அப்படியே அது ஃபுல்லாவே ஆழமானது. பாருங்க, ஜனங்கள் இருதயத்தின் மேல் அதை வைக்கிறார், சிந்திக்கிறார். ஏன்னா அந்த கொடுக்கணும் என்றதை யார் வைக்கிறது, தேவன் இருதயத்தில் வைக்கிறார் என்று சிந்திக்கிறேன். பின்னர் வேண்டாம் என்று நான் எதை எடுத்துக்கொள்ள மாட்டேன், அதை செய்ய வேண்டாம் என்று அதற்கு முரண்பாடாக கூறி திருப்பி விடுவேன். அந்த சிறிய விதவை தனக்குண்டான எல்லாவற்றையும் அந்த 3 காசுகளையும் போட்டதையும், ஐஸ்வர்யமான மனிதன் ஆயிரக்கணக்கான பணங்களை போட்டதையும் கவனித்துக் கொண்டிருந்த இயேசுவை சிந்தித்து பார்க்கிறேன். ஆனால் அவர் ஒருபோதும் அவளை தடுக்கவில்லை. ஆமே, அவள் அதை செய்யும்படி அவளை விட்டு விட்டார். ஏனெனில் தான் அவளுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அவர் விட்டவர் ஏனென்றா அவர் அவளுக்கு என்ன செய்ய போறார், அவர் செய்ய போறார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமேன். அடுத்தது, அப்ப உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப யாராவது அது நீங்க சொல்லுவீங்க, இல்ல காணிக்க ஒரு சபைக்கு போனா அது செய்யாடி நீங்க சொல்லுவீங்க, இல்ல இது காணிக்க சபையினுடைய ஆராதனையிட ஒரு பாகம் என்று சொல்லுங்க. அப்பதான் ஆராதனை என்பது எப்படி முழுமை பெறும் என்று அதிக சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். நான் தான் உங்களுக்கு சொல்றேன்,
எல்லாமே வரக்குள்ளதான் ஆராதனை முழுக்க. அதுக்காக தான் திக சொல்லி ஒரு மனிதன் சேர்ச்சுக்கு போவாட்டி சிந்திப்பாடி அன்றைக்கு போவாட்டி அது ஒரு சரீரமா வராது, ஏன்னா ஒரு சரீரம் அவயமாய் ஒரு பழுதாயிட்டு. அது அப்ப அவன் என்ன செய்வான், நான் போக வலிக்கிடுவேன். ஏன்னா நம்ம எல்லாமே செய்யறக்குள்ளதான் அங்க ஆசீர்வாதம். ஏன்னா அப்பதான் அது முழு சரீரம் வரும் என்பதை அவன் சிந்திப்பான். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு தானே, அப்ப நீங்க என்ன செய்வீங்க, ஒவ்வொரு காரியமே சிறப்பா செய்வீங்க. ரைட், வேதாமத்தை கொண்டு. ரைட், அடுத்தது இப்ப வேதாமம் திறக்கக்குள்ள அவர் ஒன்று சொல்றாரு பாருங்க. அவர் சொல்ற, இன்றிரவு நீங்கள் என்னோடு கூட வேதாமத்தை வாசியுங்கள் அல்லது அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், என்னோடு கூட பரிசுத்த அதிகாரத்துக்கு திருப்ப விரும்புகிறேன். நான் இப்ப இதை நாளே அந்த வர்ற ஞாயிறுக்கு எழுதினா, ஆனா அதை வாசிக்கக்குள்ள எனக்கு ஆசையம். அப்ப தேவன் பேசுறேன். என்னன்னா இப்ப என்ன ஆக்கள் வேதம் இப்ப கொண்டு வர்றதுல சில பேர் கண்ணாடி கொண்டு வர்றதால படிக்கிறேன். ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்னா, நீங்கள் என்னோடு கூட வேதாமத்தை வாசியுங்கள் அல்லது அதை குறித்து கொள்ளுங்கள். ஆமென். அப்ப என்னோடு கூட ஒன்றுக்கு திருப்புங்கள். அடுத்தது அதாவது இப்ப நாங்க வாசிச்ச லூக்கா 1:36, நீங்கள் சபைக்கு வேதாமத்தை கொண்டு வருவதை காண நான் விரும்புகிறேன். திகழ் சொல்றேன், நான் நீங்க பைபிளை கொண்டு வர நான் காண விரும்புகிறேன். அதை குறித்து ஏதோ ஒன்று உள்ளது, நான் வேதத்தை கொண்டு வருவதை நேசிக்கிறேன் என்று திகழ் சொல்றேன். அதுக்கு பிற்பாடு அவர் சொல்லு, அதாவது அவர்கள் சபையில அருமையான பாடல்களின் குழுவில் போதகராய் இருக்கிற என்னுடைய கருப்பின சவனை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தேன். ஒரு பிளாக் மேன், அதாவது கருப்பின சவனை குறித்து சிந்தித்து கொண்டது. ஒரு முறை தென் பாகத்தில் ஒரு கருப்பின சவனை குறித்து அவர் எப்பொழுதும் வேதாமத்தை கொண்டு வருவார், ஆனால் அவரால் ஒரு வார்த்தை கூட படிக்க முடியாது என்பதாக கூறினார். அவர்கள் அவரிடம், நீங்கள் எதற்காக வேதாமத்தை கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டார்களாம். ஏன்னா இப்ப படிக்க தெரியாது, ஆனா அவர் டெய்லி என்ன செய்வாராம், கொண்டு வரு. அதற்கு அவர், நான் அதை விசுவாசிக்கிறேன் எனவே அதை கொண்டு வருகிறேன் என்றார். புரியுங்க, விளங்குது? அப்ப தேவண்டவா, அதை நான் விசுவாசிக்கிறேன் அதனாலே நான் கொண்டு என்றார். அது ஒரு நல்ல அறிகுறியா இருக்கிறது. நல்லது. பின்னர் அது என்ன கூறுகிறது என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர், மற்றவர்கள் அதை வாசிப்பதை நான் கேட்பேன், அட்டை பக்கம் முதல் அட்டை பக்கம் வரை உங்கள் ஒவ்வொரு வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நான் அட்டை பக்கத்தை கூட விசுவாசிக்கிறேன், ஏனெனில் அதில் பரிசுத்த வேதாம் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆனா அவருக்கு பைபிள் படிக்க தெரியாது, ஆனா அதுல ஆக்கள் வாசிப்பாங்க தானே, அதை அவர் கேட்கிறேன், அதனால கொண்டு வாரு. பாருங்க அந்த விசுவாசம் பாருங்க, கேள்வியினால் அவர். ஏன்னா அப்ப அது கேள்வி கேட்கிற அந்த இல்லை, நாங்க காதால கேட்கிற கேள்வியினால வரும். ரைட், அதில் எழுதப்பட்டுள்ள அனைத்தை நீர் விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதில் எழுதப்பட்டுள்ள அனைத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று, மேலும் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வேன் என்றாராம். இப்பொழுது மோஸ் அவர்களே, நீர் அதை நன்றாக அறிந்திருக்கிறீர். ஒருவேளை தேவன் உம்மை இந்த கருங்கல் சுழற்சிக்கூடாக குதிக்க சொன்னால் நீர் குதிப்பீரா என்று கேட்டனராம். அதற்கு அவர், நல்லது, தேவன் என்னை குதிக்க சொல்வாரானால் நான் அந்த இடத்தை அடையும் போது நிச்சயமாய் தேவன் அங்கு ஒரு துளையை வைத்திருப்பார் என்று நான் கூறினேன். அப்ப அவர் என்ன சொல்ற, அங்க குதிக்க சொன்னா அங்க ஒரு துளையும் தேவன் என்ன பாதுகாக்க ஒரு வழியையும் அவர் என்ன செஞ்சிருப்பாரா, வச்சிருப்பார். வேதத்துல இருக்குதானே, தேவன் ஒன்றை செய்யணும் அடுத்ததையும் அவர் செய்வார். ஆமென். ஆகவே அதுதான் அதை பற்றியதான காரியம். கர்த்தர் அவரை குதிக்க சொல்வாரானால் அவர் அந்த இடத்தை அடையும் தருணத்தில் தேவன் ஒரு துளையையும் கொண்டிருப்பார். எவ்வளவாக அது உண்மையாக இருக்கிறது என்று தீக்க சொல்றேன். இப்பொழுது அதுக்கு பிறகு அவர் வாசிக்க சொல்ற. அப்ப பாருங்க வேதம். அப்ப பாருங்க, நாங்க ஆரம்பத்துல என்ன செய்வோம், வேதத்தை கொண்டு வருவோம், யாராவது சொன்னா டக்குன்னு எழுதிடும். ஆனா இன்றைக்கு அந்த எங்களுக்கு அறியாமலே அவன் எங்களை என்ன செய்யறான்டா, அந்த தாழ்மைக்கு வழி நடத்தாம போயிட்டு. ஏன்னா இப்ப யூடியூப்ல கேட்கலாம் அல்லது அப்படி. அதனால நாங்க என்ன செய்யறோம்னா மறக்க. ஆனா நீங்க ஒரு சிறு பிள்ளையாக இருந்து இன்றைக்கு கர்த்தர் இப்படி பேசினார், இந்த அதிகாரம் இன்னத்தை சொன்னார் என்று எழுதி வைக்கும் போது அது ஞாபகம் வரும். இது உங்களோட தாழ்மையை அடிப்படையா இருந்து தேவன் உங்களை என்ன செய்வேன், அந்த காரியத்துல தேவன் ஆசீர்வதிப்பேன். தேவன் எப்பயுமே அதை அவர் விரும்ப. அப்ப நீங்க தேவன்ட வார்த்தையை செவி கொடுக்குறீங்க, எழுதுறீங்க, இன்னைக்கு அவர் என்னத்தை பேசினார் என்றதை நீங்க அறியும் போது நாளைக்கு திரும்பினா நீங்க அறிவீங்க, கர்த்தர் இந்த நாள்ல எனக்கு இப்படி பேசி. ஆனா நீங்க யூடியூப்ல இருக்கின்றதால நீங்க உங்களுக்கு தெரியுமா, அதாலதான் நடக்குது என்னன்னா, திரும்ப அதே செய்தி எடுக்கக்குள்ள திரும்ப யோசிப்பீங்க. அப்ப ஏனென்றா அது இல்லாமே போயிட்டு அதை சொல்றேன். ஏனென்றா அந்த காலங்கள் வர வர, விஞ்ஞானம் வளர்ச்சி வர வர
இந்த எல்லாமே என்ன செய்யறதுங்கட அழிவு பாதைக்கு கொண்டு போய் எங்களை தேவனை விட்டு பாருங்க தூர. இல்லாட்டி ஆரம்பத்துல எல்லாரும் டைரியோட வருவோம், என்ன ஒரு புக்கோட வரும், எழுதுவோம். இன்னைக்கு தேவன் என்ன மாறி பேசினேன், அந்த வார்த்தை என்னோட பேசினான், நேற்று அதை சிந்திச்சேன், இன்றைக்கு எழுதினேன். அப்ப நீங்க திரும்ப பார்க்கல எத்தனை முறை தேவன் உங்களோட பேசினார் என்பதை நீங்க அறிவீங்க. ஆனா அது இப்ப என்ன இல்லாம போயிட்டு, நான் அடுத்த ஞாயிறு தான் அதை சொல்ல இருந்தேன்னா நான் அவர் இந்த புத்தகத்துல சொன்னபடினால நான் இதை சொல்லி நான் அடுத்த வாரமும் ஜனங்களுக்கு அதை நான் சொல்ல விரும்புறேன். ரைட். அப்ப பாருங்க, இப்ப நாங்க மரியாதை செய்திக்கு நாங்க வருவோம் பாருங்க. ரைட். அப்ப பாருங்க, இப்ப நாங்க வாசிச்ச வண்ணமாக இப்ப யெகோவா அற்புதங்களின் யெகோவா என்ற செய்தியை பார்க்க போறோம். அப்ப பாருங்க, இப்ப இந்த காரியத்துல பாருங்க, மரியாளுக்கு நாங்க ஏற்கனவே மரியாதை குறித்து பார்த்திருக்கோம். அவளுக்கு ஏறக்குறைய அந்த நேரத்துல 14 இருந்து 18 ஆகையில் அவர் ஒரு வாலிப பெண்ணாக இருந்தார். அப்ப யோசேப்புக்கு அவள் என்ன செஞ்சிருந்தால், நியமிக்கப்பட்டிருந்தாள் என்று வேதம் என்ன செய்யறது சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, நியமிக்கப்பட்டிருக்க வேளையில் இவள் என்ன செய்வார், ஒரு அழகான பெண், இளமையான பெண். ஆனா அவள் என்ன செய்வார், வேதத்தை வாசிப்பாள். அப்ப வாசிக்கிற வேளையில் அந்த நாள்ல எங்களை மாதிரி வேதம் இல்லை. உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றது தோல் சுருள், என்ன ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு தோல்ல எழுதப்பட்டு இருந்துச்சு. அது மண்பாண்டங்கள்ல என்ன செஞ்சுட்டு வைக்கப்பட்டு அதை எடுத்து அவள் வாசிக்கிற வேளையில் அன்றைக்கு அவள் வாசிச்சிருக்கிறாள் ஏசாயா 9:6. அது என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார், என கத்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் சமாதானம். இப்ப இந்த வார்த்தையை வாசிக்கிற வேளையில இவளுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு காரியம் அங்கே வருகிறது. ஏன்னா அன்றைக்கு அவள் ஏனென்றா, நீங்க ஒரு வார்த்தையை வாசிக்கிற வேளையில சில வார்த்தை உங்களோட டிரெக்டா இடப்படும், என ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர, ஏதோ ஒன்று உங்களை விட்டு அகலாது. அந்த மாதிரி இவளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு. அப்ப அவள் என்ன செய்யறான்னா, தன்னுடைய நிச்சயிக்கப்பட்ட கணவன் என்று அழைக்கப்படுறான், அவன் நிச்சயிக்கப்பட்டவன் கேட்கிற, இது என்ன காரியம்? அவன் சொல்றான், இது மேசியா எங்களுக்காக பிறக்கப்படுறார், அவர் ஒரு கண்ணியின் மூலம் வருவார் என்றதாக அது இருக்கிறது. அதை தான் எங்களுடைய முன்னோர்கள் அதை கூறினார்கள் என்று அங்கே யோசேப்பு சொல்றான். அவள் சொல்றா, திரும்பவும் வாசிங்க என்று சொல்லக்குள்ள அவள் வாசிக்கும் போது இவளுக்கு ஏதோ ஒரு புரியாத ஒரு பிரகாசம், என வெளிச்சத்தை அங்கே காண்கிறாள். ஏனென்றா அது ஒரு ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு இடப்படுதுண்டா அது உங்களோட பேசுற வண்ணமா. அப்ப அப்படி பேசும்போது அவள் என்ன செய்யறாள், அதை குறித்து அவள் எப்பயுமே சிந்திச்சு கொண்டிருக்கிறாள். அப்ப தீங்க சொல்றேன், நீங்க எப்பயுமே தேவண்ட வார்த்தையை சிந்திக்கிறீங்கன்றா தேவ தூதர்கள் உங்களை சந்திக்க வரப்போறாங்கன்றது அர்த்தமா. ஆமே. அவர் எப்பயுமே நாங்க தேவனை குறிச்சு எப்பயுமே சிந்திக்கிறோம்டா நாங்க தேவ தூதரை காண முடியும் என்று தீங்க சொல்றேன். ஏனென்றா அந்த தாய் சொல்றான், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அடுத்த தீக கிளியப்பா மற்ற சீசர்களும் தேவனை குறிச்சு பேசக்குள்ள அங்கேயே அவர் வந்துட்டாரு. அப்ப அதே வண்ணமாக மரியாளும் என்ன செய்யறான்னு அந்த வார்த்தையை சிந்திக்கக்குள்ள இது எப்படி ஆகும், என தேவன் எப்படி செய்ய போற என்று அவள் அதை விசுவாசிக்கும் போது அவள் என்ன செய்யறா, அடுத்த நாள் அவள் திங்கட்கிழமை அவள் என்ன செய்யறா, தண்ணி எடுக்க போகல, யாரும் இல்லாத நேரத்தில் அவள் கடந்து போற வேளையில பார்க்கிற வேளையில ஏதோ ஒரு அவளை பின்தொடர்ற மாதிரி, ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிற மாதிரி, ஏதோ ஒரு காரியத்தை ஒரு அசைவு ஏற்படுகிற மாதிரி அவள் காண்ற உணர்ற. அப்ப சொல்ற, இதே போல அறிகுறிகளை நீங்க கண்டிருப்பீங்க. ஆமே, கண்டிருக்கிறீங்க. நீங்க தேவனை அதிகமான காரியத்துல சிந்திக்கக்குள்ள அப்படியான காற்றை நேசிப்பீங்க. காற்று வரும், ஏன்னா சில குளுமையானவர், சில நேரத்துல யாரோ அசைஞ்சு போற மாதிரி. இப்ப உங்களுக்கு அது வேற மாதிரி, ஏன்னா சில நேரத்துல வேறதும் என்ன போற மாதிரி. அப்ப நீங்க அதை சிந்திக்காட்டி வேறதான் போய் குரஸ் ஆகிட்டு போவோம், என்ன. ஆனா நீங்க தேவனை இதை நீங்கன்னா தேவன் காட்சிக்கு வர்றாரு. ஆமே. அப்ப தேவன் வந்து பாருங்க, ஏன்னா மெல்லிய காற்றுல, மெல்லிய சத்தத்துல, ஏன்னா சுழல் காற்றுல, ஆனா இடி முழக்கத்துல அவர் எப்படியும் ஒரு மனிதனோட. அப்ப வெளிப்பாடு வேதம் எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்க அதை வச்சு தேவனோட பார்ப்போம். ஏன்னா நாங்க யார் என்பதை எங்கட ஜீவியம் தான் தெரியும், என்ன சாட்சி பகரும். அப்ப நாங்க நிச்சயமா தேவனை தான் சிந்திச்சுட்டு இருக்கிறோம்டா நாங்க பயப்படமான். ஆமே, எங்களுக்கு வேத ஆதாரம் இருக்கு. ஏண்டா இப்படிதான் மரியாளும் ஒரு நாள் உணர்ற வேளையில தேவதூதன் அவளுக்கு முன்னால நின்றான் என்பது. அப்ப பாருங்க, இப்ப இன்னைக்கு அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த காரியத்துக்கு அதுக்கு முன்னால் அவள் என்ன செய்யற, ஆலயத்துக்கு சனி போயிட்டு தான் இது திங்கள் நடக்குது. அப்ப சனிக்கிழமை அவ போகிற வேளையில ஆசாரிய நல்ல ஒரு செய்தியை கொடுக்குறான். ஏன்னா தேவன் அதிசயமானவன், அவர் என்ன செய்யறங்களை செங்கடலை கடந்து வழி நடத்தினார். நாங்க போனதும் 25 லட்சம் ஜனங்கள். ஆனா இந்த தேசத்திலே அப்படிப்பட்ட அந்த என்ன
காடைகள் இல்லை. ஆனாலும் தேவன் 25 லட்சம் பேரும் சாப்பிட்டு புசிக்கத்தக்கதாக தேவன் அனிதினம் அதை கொடுத்தார். அப்படியாக அவர் அதிசயமாக வழி நடத்தியார் என்று கடைசியில ஒரு முடிச்சிட்டே வித்தியாசம் எப்படி என்றா சொல்ல என்றா, ஆனாலும் இந்த நாட்களிலே அற்புதங்கள் எங்கள் மத்தியில இல்லை. அதனால யெகோவா தேவன் அவர்களுக்கு செய்தார், இந்த காலத்திலோ நமக்கு இல்லை என்று சொன்னோன்னா. ஆனா அதை யோசேப்புக்கு ஒத்து வரையும். இப்ப சிலது என்ன செய்யும், நீங்க வார்த்தையின்படி வெளிப்பாடோடு போனா சில வார்த்தைகளை யாரும் காலத்தை வச்சு சொன்னா அது உங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவர் நேற்றும் என்றும் மாறு. ஆனா அப்படி வாழ்ற மனிதன் இருந்தாதான் அவர் வருது. அப்படி இல்லாட்டி அது பிரேக்ல தான் போகும். ஏன்னா அவர் இல்லாத மாதிரிதான் இருக்கு. ஆனா அங்க ஒருவன் இருப்பான், அவர் நேற்றும் என்றும் மாறாது. அப்ப யோசேப்பு சொல்றான், நம்முடைய ரபி இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுத்தாலும் அவர் கடைசியில எப்படி ஒன்றை கொடுத்தபடினால எனக்கு அது அவ்வளவாக எனக்கு அது ஒத்து வரையில்லை. அவர் யெகோவா அற்புதங்களின் தேவன் என்று அவர் சொல்றேன். ஏன் தெரியுமா அவன் அந்த ரபி சொல்ல காரணம் உங்களுக்கு எடுத்தன. நல்கியால இருந்து இயேசு மட்டும் யோவான் வரையும் என்ன பிரேக் யார் இல்லை, அவங்களுக்கு 400 வருஷமா தீக்கரசியல் இல்லை. அப்ப அதனால தீக்கரசியல் தான் அவங்களுக்கு அற்புதங்களை செய்யறவங்களா இருந்தார். ஆமே. ஆனா இன்றைக்குதான் தேவன் உங்களுக்கும் எனக்கு அந்த பவரை தந்திருக்க, நான் செய்யற கிரியலை தானும் செய்வேன் நீங்களும் செய்வியே, அதே தேவன் உங்களுக்குள்ளவா. அதான் நான் அன்றைக்கு சொன்ன, அவர் மேலே இருந்து அவங்க பக்கத்துல இருந்து, ஆனா இப்ப உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமே. அதனாலதான் உங்களாலேயும் என்னாலேயும் செய்ய முடியும். ஆனா அங்க ஒரு ஆத்துமாவன். ஆமே. அதை விசுவாசிக்கிற போல மரியாள் வேணும், அல்லது சூனமையால போல ஒரு ஸ்திரீ வேணும், ஏன்னா அல்லது ஏதாவது ஒரு மனிதன் இருந்தாதான் உங்களால என்னாலேயும் செய்ய. ஏன்னா அவர் ஜீவிக்கிறவர். ஆனா உள்ள வர்றவன் அதே விசுவாசத்துக்கு என்ன செய்யணும், வந்தாதான் அவரால் செய்ய. ஆமே. ஏனென்றா அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார், அந்த நாமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப இப்படியா இருக்கக்குள்ளதான் இவள் என்ன செய்யறாள், அடுத்த நாள் வேதத்தை வாசிச்சுட்டு இவள் போக்குல அவள் ஒரு வினோதமான காரியத்தை அவள் என்ன செய்யறாள் அங்கே கண்டுகொள்றான். அப்ப அதுதான் சொல்றேன், அவள் என்ன செய்யறா, அன்று காலையில் தண்ணீர் எடுக்கும்படியா கிணற்றுக்கு செல்லவில்லை, அது திங்கட்கிழமையாக இருக்கலாம் என்று கூறுகிறேன். அவள் என்ன செய்யறா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்றதை என்ன செய்யறாளாம் சிந்தித்து கொண்டு போகிறார். அப்பொழுது ஒரு ஒளி வெள்ளம் வந்தது போல் காணப்படுறது. இன்றைக்கு இருக்கிறதான அந்த கண்ணியின் அந்த கிணறு இப்ப அழைக்கப்படுது மரியாளின் கிணறு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, அவள் என்ன செய்யறா, ஒரு நெருக்கமான ஒரு அந்த சதுக்கத்துக்குள்ளாக அவள் செல்லு. நாம் செய்வதை விட அதிகமா இன்றைக்கு சபையானது ஆவிக்குள்ளாக நடக்காமல் இருப்பதே மிக மோசமான காரியம். அன்றைக்கு மரியாதை போல் ஏன் அந்த உணர்வு இல்லாம இருக்கிறான் என்று நாங்கள் அதை பற்றி சிந்திக்கிறேன். ஆனா அந்த ஆவிக்குள்ளாக நடக்காம இருப்பது பாருங்க, ஏனென்றால் இது தேவன் உங்களிடம் வருவதற்கான அப்படிப்பட்டதான ஒரு நேரத்தை போல் இருக்கிறது. அதே போல கிளியப்பாவை நான் சொன்ன மாதிரி சொல்றேன். அதுக்கு பிற்பாடு ஒரு சில அதுக்கு பிறகு சாலமோன சொல்றேன் பாருங்க. சாலமன் என்ன சொல்றேன், அந்த தியானத்தை நான் சொன்னபடி அதை ஜம்ப் பண்றேன். தாவீது என்ன சொல்ற, தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். கிளியப்பா அடுத்தது சாலமன் சொல்றான், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். உங்களுடைய இருதயத்தின் நினைவு பொல்லாதண்டா அது அப்படிதான் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய இருதயத்தின் நினைவு இதுதானண்டா அது என்ன செய்யும், நிச்சயமா தேவன் வரும். அவள் வீதியில் நடந்து கொண்டே சென்ற பொழுது வீதியில் ஒருவர் காணப்படவில்லை. பக்கவாட்டில் உள்ள சிறிய அழுக்கான பாதையில் அவள் நடந்து வந்த போது திடீரென்று தன்னை சுற்றி ஏதோ ஒன்று இருப்பதை உணர்ந்தாள். நான் முன்னது சொன்னப்போ என்ன சுற்றி தன்னை என்ற எப்படி என்ன உங்களுக்கு தெரியாமலே தேவதூதர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ என பாளையம் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி இருப்பார். அப்ப பாருங்க, ஏதோ ஒன்று இருப்பதை உணர்ந்தா. உண்மையாக அது ஒரு விசித்திரமான உணர்வாக இருந்தது. மிகவும் அற்புதமான அனுபவம் பாருங்க. அதை போன்ற நேரங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கிறீங்களா அப்படி அந்த உணர்வு? ஆமென். அப்ப பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அனுபவித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதை பெற்றிருக்கவில்லை என்றால் அதை துவங்குவதற்கான நல்ல இரவு இதுவே. இன்னைக்கு அப்படியான உணர்வை நீங்க பெறாட்டி இன்றைக்கு போய் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அவருடைய வார்த்தை எப்பயும் சிந்திங்க. அவருக்காக நான் என்னத்தை செய்ய போறேன், ஏன்னா அவருக்காக நான் ஏதாவது ஒன்றை செய்யணும். ஆண்டவரே, நான் இப்பதான் உண்மை கண்டு கொண்டேன். ஏன்னா நான் இவ்வளவு நாள் ஓடின திகழ் சொல்ல பாருங்க, இந்த வாழ்க்கையில் 50 வருஷமா நான் ஒன்றுமே செய்யல.
ஏன்னா நான் என்னமே செய்யல என்று. ஆனா அவர் அப்படியா இருந்து இரவு வேணாம் அப்படி. ஆனா அவருக்கு அது குறை வேண்டாம், ஒரு அதிகமான மீன் அப்படி இப்படி வேட்டைக்கு போறபடி அந்த ஒரு காரியத்தை அவர் சொல்றேன். ரைட், பாருங்க, நீங்கள் அதை பெற்றிருக்கவில்லை என்று அதை தூங்குவதற்கான நல்ல இரவு இது. வெறுமனே அவரை குறித்து சிந்தியுங்கள், உங்களுடைய இருதயத்தில் அவரை ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது உங்களை சுற்றி பரிசுத்த ஆவியின் நெருக்கி ஐக்கியத்தை உணர்வீர்கள். அப்போ உங்களை சுத்திடுவீர் அவர். ஆமை, அது நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அபிஷேகிக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்கள் மற்றும் அல்லது ஏதாவது ஒன்றை செய்வீர்கள். அது வரும்போது நீங்கள் அமைதியாக தரித்திருக்க முடியாது. ஏன்னா அந்த வல்லமை வரக்குள்ள நீங்க எப்படி எந்த இடமா இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தி. அவள் சிந்தித்து கொண்டே தன்னை சுற்றி யார் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல், ஒருவேளை அந்த சிறிய பெண்மணி தனது பாதங்களில் ஒரு ஜோடி பாதரட்சைகளை அணிந்தவளாய் இந்த அழகான பாதையில் நம்ம நடந்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவளோ கர்த்தரை பற்றியும் நிகழ போகின்ற அவருடைய வாக்கு தத்தங்களை பற்றியும் சிந்தித்து கொண்டிருந்தாள். பாருங்கள், அவள் தன் தலையை நிமிர்ந்து பார்க்கும் வரை அந்த உணர்வானது திடீரென்று அவளை அவ்வளவாய் ஆட்கொண்டது. அவள் நிமிர்ந்து பார்த்த போது அவளுக்கு முன்பாக ஒரு வெளிச்சம் நின்று கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தின் பக்கத்தில் பிரதான தூதனாகிய கப்ரியேல் நின்று கொண்டிருந்தான். ஆமே, அப்ப பாருங்க, தேவதூதர்கள் உங்களுக்கு சாட்சி கொடுக்க வேண்டுமென்றால் தேவனை உங்கள் சிந்தையில் வைத்து உலகத்தின் காரியங்களை விட்டு விலகி இருங்கள். அப்ப பாருங்க, தேவதூதன் உங்களை சந்திக்க விரும்பினா என்ன சந்திக்க சொல்றே, நீங்க தேவனை சிந்தி. அப்ப தேவதூதன் என்ன செய்வான், உங்க மத்தியில வருவான். ஏன்னா அவன் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருவான், நீ கடவுளுக்காக இதை செய், அல்லது நாளைக்கு இந்த ஒரு மனிதன் வருவான் உன்னை சந்திக்க வருவான், ஏன்னா உனக்கு இப்படி ஒரு கண்ணியை வச்சிருக்கிறான், ஏன்னா அல்லது நாளைக்கு உன்னிட்ட வரக்குள்ள நீ இப்படி செய், ஏன்னா நாளைக்கு அவன் இப்படி வரக்குள்ள நீ இப்படி ஜெபி, எல்லாமே அவர் சொல்லுவார். ஆமே, ஏன்னா தூது அவருக்கு தேவை. அவர வேலையை செய்ய ஒரு மனிதன், அவன் தனக்கு தெரியும் என்று தெரியக்கூடாது. ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு என்ன வேலை இருக்கு, நாங்க சொல்றோம் ஆண்டவரே அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அப்ப அடுத்த நாளைக்கு எனக்கு நீர் தான் தாரும். அதே மாதிரி அடுத்த நாள் செய்ய போற வேலையை நீர் தான் தாரும், அல்லது அடுத்த நாள் அங்க போனோமோ நீர் சொல்லும். ஏன்னா அப்பதான் தேவன் காட்சிக்கு வரும். ஆனா நாங்க அப்படியா சொல்றோம், நாங்க சொல்றோம் அடுத்த நாளைக்கு இன்ன வேலை இருக்கு, நாளைக்கு இங்க போகணும், இங்க விடணும். அதான் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டா. ஆனா நாங்க என்ன செய்யறோம், நாளைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு டைம் இருக்கு, அப்புறம் இல்ல நாளைக்கு நான் அங்க போகணும் இங்க போகணும், ஏன்னா அப்படி நம்ம சொல்லக்குள்ள அதை தேவன் நடக்காமையும் பண்ணிடுவேன். ஏன்னா நாளைக்கு நான் சொல்ல செய்ய உயிரோடு இல்லாமையும் இருக்கிறேன். அதனால நான் கர்த்தருக்கு சித்தமானால் ஆமே தேவன் அப்படி என்று நாங்க என்ன செய்யணும், பழவோம். நம்ம கடவுளுக்காக ரைட், அதுல நான் குறைச்சிட்டு நான் கடவுளுக்காக வாரேன், கடவுள் அப்படி நாம சொல்றேன். ஆனா அப்படி சொன்னாதான் தேவதூதர் வருவாங்க. ஆமே, தேவதூதர் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஆமே, எதுவுமே மறைவில் உங்களை கொண்டு அவங்களால செய்ய, ஏன்னா அவங்களுக்கு தேவை அவர வேலையை செய்ய, உங்களோட வேலையை செய்ய அவருக்கு. அப்படியானாக்கள் 2 பார்ட் டைம் ஜாப் எல்லாம் தேவன் டைம், அவருக்கு ஃபுல் டைம் ஜாப் தான் வேணும். ஆமே, அவர் நாள் முழுதும் அவரை சிந்திக்கணும். ஆமே, அவருக்காக சேவை செய்யறதான் வேணும். ஆமே, அப்ப அவர் உங்களோட தேவையை அவர் செஞ்சுட்டு போவேன். உங்களுக்கு சேவை செய்ய தேவன் பணிவிடைக்காரரை வச்சு. அதனாலதான் பாருங்க, நாங்க அவருக்கு பணிவிடை செய்யறபடினால சொல்லுங்க அடுத்தது எங்களுக்கு இருக்க பணிவிடை யாரு, யூதர்களை வச்சுட்டு தண்டை புள்ளையே எடுத்து வச்சு விட்டு. இப்ப பாருங்க, அவங்களோட புள்ளையே தான் எடுக்க வந்தவ அவர சகோதரர். நாங்க இப்ப பணிவிடை செய்யறபடினா அவங்கள பிடிச்சி இப்ப எங்கட பணிவிடைக்காரரா ஆக்கிட்டு. இப்ப யூதர்கள் உங்களோட பணிவிடைக்காரர், நீங்க அவருடைய மனைவியா இருக்கு. அப்ப பாருங்க எங்க ஸ்தானம் போகுது. அப்ப இன்றைக்கு இந்த நாட்களை நீங்க அவருக்காக நீங்க செய்வீங்கண்டா உங்களுக்கு பணிவிடையை வச்சு தேவன் செய்வார். ஆமே, உங்களோட சொந்த தேவையை ஒருவன் செய்து தர தேவன் வைப்பார். ஆமே, இன்றைக்கு அது மிஸ் ஆக போதுன்னா அவன் அதை தேவன் செய்ய உங்களுக்காக காலத்தை மாத்துவே சந்தர்ப்பத்தை. புரியுதா உங்களுக்கு? ஆமே, இதுதான் செய்தி, இது சத்தியம். நீங்களோ நானோ செய்யாட்டியும் நான் சொல்லுறது சத்தியம். ஆமே, நான் அடிக்கடி சொல்ற காரியம், நான் செய்யாட்டியும் நான் பேசுறது வார்த்தை சத்தியம். ஆமே, நான் அதை சரி ஜீவி காட்டியும் நான் பேசுறது சத்தியம். ஆமே, அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட், பாருங்க, தேவதூதர் உங்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்றால் தேவனை உங்கள் சிந்தையில் வைத்து உலக காரியங்களை விட்டு விலகி இருங்கள். வேலைக்கு செல்லுங்கள், சபைக்கு செல்லுங்கள், பாத்திரம் துளைக்க செல்லுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும்
பகல் முழுதும் இரவு முழுதும் அவர் மேல் சிந்தியாயிரும். இங்க பாத்திரங்கள் உங்க பிரச்சனை, ஆனா இவன் படிக்கிறானோ அல்லது இவள் படிக்கிறாளோ என அப்படி அது வேணாம், அது அவர் செய்வார். ஏன்னா கல்வியை கொடுக்கிற தேவன். ஆனா எங்களுக்கு அது வருது. நானும் மனிதனா, நானும் தான் பேசிட்டு இருக்கேன்னா வேதம் இருப்புற உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி பாஸ் ஓவரா என்ன நீங்களும் நானோ கடக்க சொல்லுங்க. ஏன்னா தேவண்ட வார்த்தை, ரைட். அப்ப பாருங்க, நீங்கள் எங்க இருந்தாலும் அவர் மேல் சிந்தியா இருங்க, அப்பொழுது தேவன் ஏதாவது ஒன்றை செய்வார். அவருக்கு நெருக்கமாக நீங்கள் இழுக்கப்படுகிறீர்கள். நீங்கள் உலகத்தின் பக்கத்தை அடைந்து விட்டீர்கள். நீங்களும் அவரும் மாத்திரம் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஆமே. அப்ப பாருங்க, நாங்களும் அவரும் தான் என்ன செய்யறோம், ஒன்றார். அவரை சிந்திக்கக்குள்ள அவர் என்ன செய்வார், எங்களோட பிள்ளைக்கு எல்லாம் செய்வார். ஏன்னா எங்களோட கணவனுக்கு எல்லாம் செய்வார், எங்களோட மனைவிக்கு எல்லாம் செய்வார். ஏன்னா நாம் அவர்கிட்ட நிக்கிறோமே, அவர பக்கம் இருக்குள்ள அவர் செய்யாம இருப்பார். அதான் பாருங்க, ஒரு உதாரணம் இப்ப சொல்லி கொண்டு இது இல்லை, ஆனா நாம சொல்றோம், இதாலதான் டைமுக்கு முடிக்கலாம் போறது. அப்ப சுனமியால் ஏன்னா கேஆசி அங்க வீட்டை போகல, அவள் வீட்டை ஆயத்தப்படி சொல்றபடியா அவள் சொல்ல இவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா இவள் தண்ட ஊழியத்துக்காக ஏதாவது ஒன்று செய்யறபடினால கேஆசிட்டு அனுப்புற, இவளுக்கு ஏதாவது தேவை இருந்து அவள் சொல்ல எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப அவ சொல்ற அப்படி இல்லை, அவளுக்கு குமாரன் இல்லாம, அப்ப கொண்டு வாண்ட அவ ஜெபிக்கக்குள்ள என்ன நடக்குது, அது கிடைக்குது. அப்ப பாருங்க, அது என்னத்துக்கு சொல்றேன்டா, நீங்க அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யக்குள்ள உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் கேட்பார். ஆமே. அவர் அறிஞ்ச தேவனா இருக்கு. அப்ப தீர்க்கதரிசி அப்படி கேட்கும் போது தேவன் எல்லாமே அறிஞ்சவர். ஆமே. அவர் எல்லாமே. ஆனா நாங்க என்ன செய்யற மாட்டோம், அவர பாதையில நிக்கிறேன், அவரை சிந்திக்கிறேன், அவருக்காக ஜெபிக்கிறேன் என்ன அவர. அப்ப அன்றைக்கு நெகோமியா போல அந்த வாரம் இல்லை எங்களுக்கு, எங்களோட ஆலயம் எப்படி இருக்கு, ஏன்னா ஆலயம் கட்டாயம் இருக்கு, அப்படி சிந்திய கூட எங்களோட ஜனங்களை சிந்திங்க. இன்றைக்கு அவங்கதான் ஆலயம். ஆமே. அதுதான் எங்களுக்கு கட்டிடத்தை விட எங்களுக்கு ஜனங்கள் முக்கியம். அப்ப அந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க இப்படி பலப்படும், நாங்க ஏதாவது ஒன்று செய்யணும், ஏன்னா ஆவிக்குள்ள வழி நடத்த நாங்க ஏதாவது செய்யும். அப்படி சிந்திக்கக்குள்ள தேவன் என்ன செய்வேன், காட்சிக்குவார். ஆனா அந்த உள்ளம் இல்லாம போயிட்டு தானே. அப்ப எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்யணும், அது வேணும். ஆமேன், ரைட். இப்ப டக்குன்னு எங்களுக்கு வருதுன்னா, நான் ஆரம்பத்துல எங்களுக்குன்றக்குள்ள என்னோட இருக்கும் சொல்ற, என்ன நீ செஞ்சு போட்டு எங்களையும் இழுக்கிறான்னு சொல்றேன். ஆனா எனக்கு வரும் நமக்குன்ற ஒரு பல வசனம் எனக்கு வாரும். அப்ப நமக்கண்ணுங்க நீ செஞ்சுட்டு நமக்குன்றா என்ன, அது காரியம். அப்படி இருக்கக்குள்ள இப்ப கடந்த காலத்துல நம்ம ஒரு இடத்துக்கிட்டக்குள்ள இப்ப நமக்கண்டதை விட்டுட்டேன் இதால், அதுக்கப்புறம் நான்ன்ற ஒரு வசனம் நான் போடுவேன் சில இடத்துல. அப்ப நான் இப்படி செஞ்ச அப்படின்றக்குள்ள அது பிடிக்க அவசரம். என்ன நீங்க எந்த நேரம் நான்ன்றதான் நீங்க சொல்ற, அதாலதான் எனக்கு உங்களை பிடிக்காதுன்னு ஒருவர் சொல்லிட்டார் எனக்கு முன்னாடி. இப்ப எல்லாருக்கும் அப்செட் தான். சரி, அப்ப இப்ப நமக்கு சொல்லி பேசணுமா, இப்ப நான் செஞ்சது உங்களை கூட்டாளிக்கு கேட்காதானே, ஏன்னா உதாரணத்துக்கு. அப்ப அதனாலதான் இப்ப நானண்டு வளமையா சொல்றது நமக்கு சொன்னனால அதான் அது சில இடத்துல பொருந்தாது. ஆமே. அப்ப அதனால நான் யாரையும் தவறா குற்றம் நான் சொல்லல. அப்ப ஏனண்டா இப்ப சிலதை நானன்றதுதான் நம்ம சொல்லுவோம். ஆனா வேறதுக்கும் வேதம் சொல்ல வேணாமது. ஏன்னா நானண்ட பெருமை, நான் தான் இதை கட்டினேன், நான் தான் இதை செஞ்சேன், அதுவும் சொல்லப்படுது. சிலதை நாங்க ஒரு ஊழியத்துக்கு நான் தான் போனேன்றக்குள்ள போகாத ஒருவனை நாங்க போனோம்னு சொல்லல, அவன் அங்க கெட்டு சொல்லுவேன், என்ன அவர் நாங்க போனோம்ட்டு அங்க இவர் மட்டும்தான் போயிருக்கிறேன், அப்படியும் பிரச்சனை விளங்குது. அப்ப அது அந்த அர்த்தம் தான் வேணுமா, அதுக்குதான் நான் சொல்றேன். ஆனா பெருமைக்கு நான்ன்றது வரக்கூடாது. ஆமே. எல்லாமே கத்தர் கொடுத்தார். ஆமே. கத்தர் செய்தன். ரைட், ரைட். அப்ப தேவதூதன் தோன்றின காட்சியானது அந்த சிறு கன்னியை பயமுற செய்தது. அற்புதனின் நாட்கள் கடந்து விட்டது என்பதாக அவள் போதிக்கப்பட்டது. அந்த ஆசாரியன் போதிச்சிருந்தான், அற்புதன் நாட்கள் கடந்து விட்டது. ஏன்னா 400 வருஷம் அங்க தீர்க்கதரிசி இல்லதானே, இப்ப நடக்காதபடி அவர் போதிச்சிட்டு, ஆனா போதிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் ஏதோ ஒன்று நடப்பதை அவள் கண்டாள். தேவதூதன் அவளுடைய மரியாதை வாழ்க என்பதாக நிறுத்துதல் என்று பொருள். பாருங்க, என்று குறிப்பிடப்பட்ட ஒரு தேவதூதன் வரும்போது உங்களுக்காக ஒரு செய்தியை கொண்டிருப்பான். முன்னமது சொன்னது போல ஒரு தேவதூதன் வந்தா உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கு. தேவனுடைய தூதனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு செய்தியை உடையவராயிருக்கிறார். ஆமென்.
அப்ப அவர் உங்கள் சிந்தையில் கொண்டிருங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவர் எவ்வளவு அன்பானவர் என்றும் அவர் எவ்வளவு இனிமையானவர் என்றும் அவரை குறித்து சிந்தித்து கொண்டே இருங்கள். நீங்கள் வியாதியா இருந்தால் என்னுடைய மீறுதல் நிமித்து அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்து அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் என்பதை உங்கள் சிந்தையில் வைங்க. நீங்க வியாதியா இருந்தா அதை சிந்திச்சுட்டு இருங்க. அப்ப சிந்திச்சிருங்க. மையமாக கொண்டு உங்கள் சிந்தை இருக்கட்டும். ஏதோ ஒன்று உங்களுக்கு சம்பவிக்கும். உடனடியாக ஏதோ ஒன்று உங்கள் அருகில் சேர்ந்து ஒரு அபிஷேகமானது உங்கள் மீது கடந்து வரும். நீங்கள் அந்த இருக்கையை விட்டே வெளியே போடுவீர்கள். கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமேன். அந்த வசனத்தை அங்கே ஏசாயா சொன்ன வசனம். அவள் அந்த மகத்தான தூதனை நோக்கி பார்த்தாள். அவள் பெயர் கபிரியேல். இப்பொழுது கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு வந்து செய்திகளை கொண்டு வருவார்கள். ஆனால் சம்பவிக்க இருக்கும் கிறிஸ்துவின் முதல் வருகையை அறிவித்தவன் அவனே, கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அறிவிப்பவனும் அவனே. அவன் மரியாளிடத்தில், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்றால் அவளிடம் கொண்டு வருவதற்கு எப்படிப்பட்ட ஒரு செய்தி அது! ஓ, தேவனிடத்தில் கிருபை பெற்றார். பாருங்க, தேவன் ஒரு மனிதனை வச்சு ஒன்று செய்யறா, நாங்க என்ன பெற்றவங்க? கிருபை பெற்றவங்க. பாருங்க, அவ்வளோ பெரிய ராஜா எங்களை நம்பி ஒன்று தாரு, செய்யுங்க, இதை செய்யுங்க. அவர் நம்புறபடியே அதனை தாரு. ஆனா அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும்? நீங்களும் காத்து கொள்ளணும். ஆமே. அப்ப எங்களுக்கு ஒரு சின்ன பொறுப்பா இருந்தாலும், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாலும், அநேகத்துல தேவன் பணம் மட்டும் வச்சு பார்க்க கூட. வேதம் எல்லாத்தையும் வச்சுதான் சொல்லுது. ஏன்னா அவரோட வார்த்தை ஒன்று மட்டும் பொறுத்தாது. நிறைய நடக்க போறது, நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாத்துக்கும் நாங்க பொருத்தலாம். ஆமே. அதனாலதான் அப்ப பாருங்க, அவர் நம்ம எதுல உண்மையா இருந்தாலும் அவர் செய்வார். இப்பொழுது நீங்கள் வியாதியா இருந்தால் அந்த வேத வாக்கியத்தை சிந்திங்க. நம்ம வியாதியா இருந்த உடனே என்னத்தை சிந்திக்கணும்? வேத வாக்கியம் சிந்தி. நீங்களுக்கு இழக்கப்பட்டிருப்பீர்கள், ஆனால் அந்த வேத வாக்கியத்தை சிந்திங்க. நான் இழந்திருந்தேன்டா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீ இழக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கதான் நீர் வந்தேன் என்று அப்படி சிந்திச்சு அவர் என்ன செய்வீங்கள? மேல தூக்குவீர். ஆமேன். உங்களுக்கு பரிசுத்தாவி வேண்டும் என்றால் அந்த வேத வாக்கியத்தை சிந்திங்க. இப்ப பரிசுத்தாவி வேணுமென்றால் அதை சிந்திங்க. அப்ப அவர் என்ன செய்வார்? தருவார். அப்பொழுது பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உறுதிப்படுவார். பாருங்க, ரைட். எலிசபெத்தின் கணவர் சகரியா, அவன் ஒரு நீதிமான், தேவாலயத்தில் ஆசாரியனாயிருந்தான். அவள் ஒரு நல்ல மனிதன். எலிசபெத்தோடு விவாகம் பண்ணப்பட்ட நாள் முதல் தன் ஜீவிய காலமெல்லாம் தேவன் அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தரும்படி அவன் ஜெபிக்கிறவனாகவும் தேவனை சார்ந்து இருந்து வந்தான். அவன் எப்பயுமே ஜெபிச்சு தேவன் எனக்கு தருவார் என்று அவன் என்ன செஞ்சான்? நாம் சார்ந்திருந்தான். அப்ப அவனுக்கு கிடைக்கிற வேளையில எலிசபெத்துக்கு எத்தனை வயசு? 60. அவனுக்கு எத்தனை வயசு? சகரியாவுக்கு 70 வயது. அப்ப பாருங்க, ஏறத்தாழ நிரம்பியவளாக இருந்தார். சகரியா 70 இருந்தான். இன்னும் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. சகரியா தன் வகுப்பின் முறைமையின்படி தூபம் காட்டும்படி தன் வேலைக்கு சென்றான். பாருங்கள், அப்பொழுது என்ன நடக்கிறது? சரியாக ஜீவியுங்கள், சரியானதை செய்யுங்கள், தூதர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, அவன் எனக்கு தேவன் தரையில், ஆனா தேவன் வேலையை செஞ்சிட்டு இருக்கான் அவன் இருந்தான். அவன் சரியானதை செஞ்சான், அதை தவறினதே. அப்ப தேவன் காட்சிக்கு என்ன செய்யறார்? வாரார். தேவன் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார். தேவன் அவர்களை இன்னும் தமது கட்டளையில் வைத்திருக்கிறார். அங்கே பிரதான தூதனாகிய கபிரியேல் நின்று கொண்டு நிகழப்போவதை குறித்து பேசிக் கொண்டிருந்தான். தேவாலயத்தில் அவனது முறைமையின் நாட்கள் நிறைவடைந்து விட்டு வீட்டுக்கு செல்வதையும் அவனுடைய மனைவி கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவதாக கூறிக்கொண்டிருந்தான். அவர்கள் அவனை ஜோவான் என்று அழைத்தனர். அந்த காரியங்களை நாம் அறிவோம். அப்ப தீர்க்க சொல்ல பாருங்க, அப்ப அந்த டைம்ல என்னன்னா, அப்ப கபிரியேல் மரியாதை சந்திக்கிற வேளையில எலிசபெத்துக்கு எத்தனை மாசம்? 6 மாதம். அதனாலதான் நான் சொல்றேன், இயேசுவுக்கு யோவான் 6 மாதத்துக்கு அவன் என்ன? மூப்புடையம். ரைட். இப்பொழுது தூதனாகிய கபிரியேல் 6 மாதம் கழித்து மரியாளை சந்தித்து அவளது இனத்தால் ஒரு பிள்ளையை பெற போவதாக கூறினார். எனவே மரியாளுக்கு அது ஒரு அற்புதம் என்பது தெரியும். அந்த வயதான பெண்மணி தனது முதுமையில் ஒரு பிள்ளையை பெறப்போவது என்பது ஒரு அற்புதம் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆமே. நான் முன்னமே சொன்னது அற்புதங்களின் யெகோவா. 400 வருஷம் தீர்க்கதரிசி இல்லை, ஆனாலும் அங்க ஒரு மனிதன் இருக்கிற வேளையில பாருங்க, தேவன் அற்புதம். ஏன்னா 60 வயது கிழவி பிள்ளை பெறுவது என்பது என்னது? அற்புதமாயிருக்கிறது. அப்ப பாருங்க, அது அவங்க சொல்லப்பட்டது.
பரிசுத்த ஆவியால் மீது நிழல்படும். உன்னிடத்தில் பிறக்கும் பிள்ளை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்றால் அவ்வாறுதான் அது நடைபெற போகிறது. மரியாள் தூதனுக்கு மறு உத்தரவாக எதையும் கொடுக்கவில்லை. சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரியமானது, இதோ நான் கர்த்தருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அவள் கேட்கிறா, இப்படி எப்படி ஆகும்? அவள் சொல்ற, பரிசுத்த ஆவி உன் மீது நிழல். அவள் கேட்ட அர்த்தம் வந்து என்னன்னா, இது இப்படி நடக்க போகுது, யோசேப்பு கூட ஆயா அல்லது இப்படியா? அப்ப அவள் சொல்ல, இது பரிசுத்த ஆவியினால நிழலிடப்படும். அவள் எப்படி நடக்க போறதுன்றதான் கேட்டால், அல்லது எப்படி ஆகும்ன்றதுக்குள்ள இது எப்படி அந்த அர்த்தம் இல்லை. புரியுதா நான் சொல்ல வாரேன்? இது இயற்கைக்கு மேம்பட்டது நடக்காதுன்ற அர்த்தத்துல இல்ல, இது எப்படி நடக்க போகுது. அவர் சொல்ற, பரிசுத்த ஆவி உன் மீது நிழலிடும். அப்ப அங்க ஒருவன் கேட்கிறான், கேட்டவன் எப்படி ஆயிட்டான்? ஊமை ஆயிட்டான், ரைட். ஆனா இவர் கேட்ட அர்த்தம் வேற. அப்ப நாங்க கேட்கிற அர்த்தம் எங்கட இருதயத்தை தான் தேவன் பாப்பார். ஆமே, ரைட். அதனால நம்ம கேள்வி கேட்கிறோம் என்ற அர்த்தம் இல்ல, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கல. ஏன்னா தேவன் எங்களை எப்படி பார்க்கிறார்? சிநேகிதனார். ஆபிரகாம தேவன் எப்படி பார்த்தாராம்? சிநேகிதன் எனப்பட்டான். ஏன்னா அப்ப சிநேகிதனுக்கு நான் உண்டையும் மறைப்பதில்லை. ஆமே, ரைட் ரைட். அப்ப பாருங்க, ஓ சபை மாத்திரம் அது போன்றதை பெற்றுக்கொள்ளுமானால் வார்த்தை அதை தீர்த்து வைக்கிறது. ஆமேன். தேவன் அதை கூறியிருப்பார் என்றால் நாம் அறிய வேண்டியது அது மாத்திரமே. அது எப்படி சம்பவிக்கும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் தேவன் அவ்விதம் கூறியிருப்பார் என்றால் அது அந்த விதமாக தான் இருக்க போகிறது. ஆமேன். ஏனெனில் தேவன் அவ்விதம் கூறியிருக்கிறார். ஓ அதை தான் சபையானது அறிய வேண்டும். நான் விரும்புகிறேன், உங்கள் விசுவாசத்தில் மூழ்க செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியம் இருக்குமானால் அது தேவன் என்ன சொன்னாரோ அதில் நீங்கள் நிலைத்திருங்கள். ஆமேன். உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் தெய்வீக சுகமளித்தலின் முன்மாதிரிகள் உள்ளது. ஆனா மரியாளுக்கு வந்து அந்த டைம் வந்து வினோதம், ஏண்டா அனுபவம் இல்லை அவளுக்கு, விளங்குதான். ஆனா எங்களுக்கு வந்து 6000 அனுபவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதான் உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் தெய்வீக சுகமளித்தலின் முன்மாதிரிகள் உள்ளன. புற்றுநோய், குருடு, செவிடு, ஊமை, எல்லா வகையான வியாதிகள் மற்றும் நோய்களில் இருந்து சுகமடைந்த ஜனங்களை நோக்கி பாருங்க. நாங்க வியாதியா இருந்தா, நான் இப்ப குருடா இருந்தா நான் என்னத்தை நோக்கி பார்க்கணும்? அடே குருடன தேவன் அந்த பாத்திமையை நம்ம நோக்கி பார்க்கணும். அந்த குருடனுக்கு செஞ்சா இந்த குருடு. அப்ப அவர் சொல்ற, அந்த கேன்சர் உள்ளவன் அவர் சுகமாக்கினா என்னையும் சுகமாக்கி. எங்களுக்கு ஆதாரம் இருக்கு. அதே தேவனை தானே நம்ம ஆராதிக்கிற. அவர் மாற இல்லை. ஏன்னா அதான் அவர் நேற்று மீண்டும். அப்ப நீங்க நினைக்க வேணாம் யாரும் இல்லை, அற்புத நாட்கள் கடந்து போயிட்டு அற்புதம் செய்யறவ இல்லைன்னு நினைக்காங்க. அவர் இருக்கிறார். ஆமே. ஆனா நாங்க நினைச்சா அவர் வருவார். ஆமே. அவர் வந்து எப்படி செய்யணும் என்பது அவர் என்ன செய்வார்? அது செய்வார். பாருங்க, புற்றுநோய், குருடு, செவிடு, ஊமை, எல்லா வகை வியாதிகள் மற்றும் நோய்களில் இருந்தும் சுகமடைந்த ஜனங்களை நோக்கி பாருங்கள். மாதிரியா காண்பதற்கு அதை போன்ற அநேகம் நமக்கு உண்டு. ஆனால் இந்த சிறு பிள்ளைக்கோ அவருடைய வார்த்தையை தவிர வேறு எதுவும் இல்லை. மேலும் அதுவே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அவருடைய வார்த்தை அவளுக்கு மிகவும் போதுமானதாக இருந்தது. மேலும் இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நடக்கிற காரியங்களை உறுதியாகும் வரை அவள் காத்திருக்கவில்லை. அப்பொழுது அவள் அதை குறித்து சாட்சி பகிர ஆரம்பித்தாள். இப்ப அவர் தேவன் சொன்னோன அவள வயிற்றுல கரு உண்டா மட்டும் காத்திருக்கேன். அங்க 6 மாசம், இங்க ஸ்டார்ட். என்ன அது இப்ப எத்தனை மாசத்துக்கு பிறகு உணர்வுகள் வரும்? வயிறு வீங்கும். அப்ப ஒரு 3 மாதத்துக்கு பிறகுதான் என்ன செய்யும்? வயிறு வந்து கொஞ்சம் ஊதும். ஏன்னா அதுக்கு பிற்பாடு 4 ஏறக்குறை 4 மாதத்துலதான் ஜீவன் வந்து என்ன செய்யும்? அசைவுகள் வரும். ஆனா இவள் வராமலே இவள் எங்க போறாள்? எலிசபெத்தை சந்திக்க போறாள். அவள் சொல்றா, என்ன உன்ன மாதிரி எனக்கும் தேவன் ஒரு வாக்கு. எப்படி? பரிசுத்த ஆவியின் மீது நிழலிடும். அவருக்கு இயேசு என்று பேரிடக்குள்ள என்ன நடந்துச்சு? வயிற்றுல 6 மாதமா ஜீவனற்று இருந்த யோவான், அவளுக்கு ஒரு கவலை இருந்துச்சான். ஏன்னா 4 மாதத்துல அசையோனும், ஆனா அசையாம இருக்கிறானே. ஆனா அவள் உள்ளே என்ன செய்யறா? தச்சி விசுவாசத்தோட இருக்கிற உடுப்பு எல்லாமே ஆயத்தமா இருக்கிறா. ஆனா அவளுக்குள்ள என்ன இருக்கிறண்டா? கவலை இருக்கு. இந்த யோவான் வந்து அசையாம இருக்கிறான். ஆனா இயேசு, அதாவது மனித குலத்திலே முதலாகவே அவருடைய பேர் உச்சரிக்கப்படுற வழியில மரித்த குழந்தை உயிரோடு வந்தாமே. அப்படியானால் இன்றைக்கு தேவன் எப்படியாக அவர் ரத்தம் சிந்தி அவர் உயிரோடு இருக்கும் போது அது எவ்வளவு மேலானது பாருங்க. எதையும் உணர்வுக்கு முன்பே சாட்சி பகர்ந்தார். அந்த குழந்தைக்காக தேவனை சோஸ்தரிக்க ஆரம்பித்தார்.
தேவன் அவருடைய வார்த்தையை எடுத்து எதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கூடி அநேக மரியாள்களை எங்களுக்கு தாரும். அநேக மரியாள்களை எங்களுக்கு தாரும். அவரை அவருடைய வார்த்தையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுகிற யாரோ ஒருவரை தேவன் கண்டுபிடிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார். அப்ப உங்களையும் அவர் என்ன செய்யறார்? கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். அதனாலதான் அவர் போதிக்கிறார். என்ன, எனக்கு எந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு ஆள் தேவை. ஆமா, அந்த ஆள் கண்டுபிடிச்சா தேவன் என்ன செய்வார்? இறங்கி வருவார். நீங்கள் என்ன உணர்வு என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. யாரோ ஒருவர் நல்லது எந்த முன்னோற்றத்தை உணரவில்லை, நான் கூட்டங்களுக்கு சென்றேன், எனக்காக ஜெபிக்கப்பட்டது என்று கூறலாம். அதற்கும் இதற்கு எவ்வித சம்பந்தம் இல்லை. தேவன் அவ்விதம் சொன்னார், அது அதை தீர்த்து வைக்கும். ஆமேன். யாரோ ஒருவர் தேவனுடைய வார்த்தையை எடுக்கும் போது அதுவே அவரை பிரியப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அதுதான் தேவனை பிரியப்படுத்துகிறது. அவருடன் தயவாய் இருக்கும்படி நீங்கள் காணக்கூடிய ஒரே ஒரு வழி அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதே மாத்திரம். அவருடைய தயவாய் இருப்பது அவருடைய வார்த்தை. மரியாள் அவருடைய வார்த்தையில் அவரை எடுத்துக்கொண்டால் அதுவே எனக்கு போதுமானது என்றது. அறிகுறி கூட இல்லாத நிலையில் ஒரு அறிகுறியும் பெறுவதற்கு முன்பாகவே அவள் ஒவ்வொருடம் தான் அந்த குழந்தையை பெறப்போவதாக சொல்லிக் கொண்டே சென்றால் அது நடைபெறப் போகிறது என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஏனெனில் தேவன் அதை சொல்லியிருக்கிறார். உண்மையான ஆபிரகாமின் வித்தை நீங்கள் காண முடியவில்லையா? தேவன் உரைக்கிறார், அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். அதான் ஆபிரகாமுடைய வித்து. அதான் வேதம் சொல்லு, ஆபிரகாமுடைய வித்து தான் என்ன செய்யும்? சத்துருடைய வாஸ்களை சுதந்திரித்துக் கொள்ளும். வேற யாராலையும் முடியாது. அப்ப சத்துரு என்பது அது மனிதர்களா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை யார் முறியடிப்பாங்கண்டா ஆபிரகாமுடைய வித்து. அப்ப அதை வச்சுதான் நீங்க காணல, நான் ஆபிரகாமுடைய வித்து. உடனே எதிரி வருதானா, எதிரான காரியம் வருதா, ஆண்டவரே நான் ஆபிரகாமுடைய வித்தா இருக்க, நீர் அதை முன்குறித்திருக்கிறீர் என்று நாங்க என்ன செய்யணும்? அது நிமித்தமே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்கிற சபையை நான் விரும்புகிறேன். தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று சொல்லும் போது சபையானது ஆமேன் என்கிறது. இயேசு நான் செய்த கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லும் போது சபையானது ஆமேன் என்கிறது. இயேசு விசுவாசிக்கிற இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று ஆமேன் என்கிறது. விசுவாசிகளை துரத்து ஆமேன் என்று சொல்லுங்க. ஏனென்றால் சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு குடிப்பீர்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்ந்தது ஆமேன் என்கிறோம். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையா இருக்கு. அதுக்கு எந்த வியாக்கியானமும் இல்லை. ஆனா உங்களுடைய இருதயம் தேவனை நம்பினா தேவன் யார் மூலமா அவர் செய்வார். ஆமென். மரியாள் சாத்தியமற்ற காரியங்களை விசுவாசிக்க வேண்டியதாயிருந்தது. ஆனால் தேவனோ சாத்தியமற்ற காரியங்களை எடுத்து அவருடைய வார்த்தையில் அவரை எடுக்கும் போது அவைகளை சாத்தியமாக்குறார். ஒருவேளை மருத்துவர் இனிமேல் உன்னால் நடக்க முடியாது, நல்லது நீ செய்வதற்கு அது சாத்தியமற்ற என்று கூறலாம். ஆனால் தேவன் அவருடைய வார்த்தையில் எடுக்கப்படும் போது சாட்சியமற்றதை சாத்தியமாக்குறார். அதான் அவர் தேவன். பாருங்க, மருத்துவர் என்ன கூறியிருந்தாலும் அது பொருட்டல்ல. மருத்துவர் தன்னால் முடிந்த சிரத்தை செய்கிறார். ஆனால் தேவனோ ஆமேன், அவர் எப்படியோ அவருடைய வார்த்தையும் அப்படி இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது எப்படியாக அதை தீர்த்து வைக்கிறது. அதான் நிறைய சொல்றார். நான் ஏன் இப்ப இதை நான் சொல்லலாம், நான் வாசிக்கிறேன், என்ன விட அதுல அழகாக எழுதி இருக்கிறது. ஆமேன். அப்ப பாருங்க, அதனாலதான் அங்க நிறைய இருக்கிறது பாயிண்ட். அப்ப அவர் சொல்றார், அந்த காரியங்கள் அவள் உடையவளா இருந்தாலும் அவள் என்ன செய்யறா? விசுவாசி. அப்ப அவள் எலிசபெத் என் ஆண்டவருடைய தாயார். பாருங்க எப்படி, பாருங்க இதுதான் அந்த விசுவாசம் என்பது இதுதான். பாருங்க, அவள் யோசிச்சாள் தண்டை இனத்தாள் அந்த ரெஸ்பெக்ட கொடுக்காம அவள் சொல்ற என் ஆண்டவருடைய தாயார். பைபிள்ல டைரக்டா இருக்கு. பாருங்க, இது எங்க ரோமாங்கத்தில் சொல்ல போது என்ன? அப்ப பாருங்க, என் ஆண்டவருடைய தாயார் வாழ்த்தினதுனாலே என்னுடைய கருவில் இருந்த குழந்தை துள்ளிட்டுன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறத பாருங்க. அப்ப பாருங்க, அந்த எளிமையான, இப்ப நாங்க சொல்றோம் நாங்க சின்ன பிள்ளைகள் அதுகள் அப்படி, ஆனா தேவனுடைய வார்த்தை சின்ன பிள்ளை பெருத பிள்ளைன்னு இல்ல. 16 அந்த நேரத்துல இயற்கைக்கு மேம்பட்ட காரியம் நடக்கும் போது மரியாளுக்கு 16. ஆமே, அவள் விசுவாசிக்கும் போது தேவன் காட்சிக்கு. ஆனா 13க்கு சிறு பிள்ளைகள், 1-2 குழந்தைகள். அதான் குழந்தைக்கும் சிறு பிள்ளையும் குறித்து நம்ம கவலைப்பட தேவை. ஏன்னா அவங்க மரிச்சா, அதனாலதான் இப்ப சிரியாவிலேயோ பலஸ்தீனத்திலேயோ ஏன்னா குண்டுமை நடந்தா நம்ம எங்களுக்கு கவலை வரும். ஆனா அது அந்த ராஜ்யத்துக்கு என்ன செய்யும்?
குழந்தைகளை குறித்து தீர்க்க நீங்க கவலைப்படாது, ஏன்னா அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க. ஆனா நன்மை தீமை அறிஞ்ச பிறகுதான் ஸ்டார்டிங். ஏன்னா அதுக்கு பிறகுதான் நியாய தீர்ப்பு ஸ்டார்டிங். அப்ப மறிக்கிற எல்லா குழந்தையும் தேவன் கொண்டு வர, அவங்க நன்மை தீமை அறியாதவன். ஆமே, அது தேவனுக்கு பிரியமானது. அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக கொண்டு வர. அப்ப பாருக்கிற வேலையில பாருங்க, மரியாள் ஒரு வாலிப பெண்ணாக இருந்து என்ன செய்யற? தேவனுடைய வார்த்தையை வாசிச்சால் அவள் அதை தியானம் பண்ணும்போது தேவதூதர்கள் வந்தார்கள். அது இயற்கைக்கு மேம்பட்டது. ஆனாலும் அவள் என்ன செய்யறா? தன்னை வயிறுல உணர்றதுக்கு முன்பாகவே என்ன செஞ்சாலாம்? சாட்சிக்கு. அதான் உங்களோட சாட்சி கிரியைக்கு வரும். அப்ப கிரியைக்கு வரக்குள்ள அதுதான் போதுமானதா இருக்கு. அப்ப வந்த பிறகு சொல்றது சாட்சியல். ஆமே, நடக்க போறத தேவன் எனக்கு தந்தார், இதை தருவார் என்று சொன்னா அதுதான் எழுதப்படுற மரியாளா இருக்கு. அப்ப அவள் என்ன செய்ய? 6 மாதத்துல அங்க போறாள். 3 மாதம் அவளோடு இருந்தாள் என்று வேதம் சொல்லுது. அப்ப யோவானுக்கு எத்தனை மாதமா இருக்கு? 9 இருக்கும். அப்ப இங்க வரக்குள்ள இவைக்கு எத்தனையா இருக்கும்? 3 மாதமா இருக்கு. புரியுது அவங்களுக்கு? ஏண்டா யோவானுக்கு இயேசு 6 மாதத்துக்கு மூவ் பண்ணா அங்க பாபா கவுண்டிங் என்ன ஸ்டார்ட் ஆயிட்டு, ஏன்னா அந்த நேரமே அதுல என்ன செஞ்சுட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். புரியுது அவங்களுக்கு? அன்று சொன்னண்டு ஸ்டார்ட் ஆயிட்டான். அன்றைக்கு சொல்லக்குள்ள அவருக்கு உணர்வு வராது. 3 மாதத்துக்கு பிறகுதான். ஆனா அந்த 3 மாதத்துக்கு உள்ளாகவே அவள் என்ன செய்தாள்? சாட்சிய பகிர்ந்தாள். அப்ப பாருங்க, யெகோவா அற்புதங்களின் தேவன். ஆமே. அப்ப அதனால நான் இந்த புத்தகத்தோட வேற ஆழமானது இருக்கிறது. ஆனா அதை விட இந்த புத்தகம் அறவாசியோட நின்று அறவாசிக்கு பிறகு சுகமளித்தல் இருக்கு. அப்ப அது கர்த்தருக்கு சித்தமான அதுல முக்கியமானதை நாங்க பார்ப்போம். ஏன்னா நீங்க எல்லாமே தெரிஞ்சாதானே எப்படி ஒரு மனிதன் சுகத்தை பெற்றான்ன்றதுக்குள்ள உங்களுக்குள்ள அந்த உணர்வு. ஏன்னா அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க? அந்த விதத்துல அதை செய்ய விரும்புவீங்க. ஏன்னா அப்பதான் அது தேவன் ஒவ்வொருவோடு இடப்படுற காரியங்கள் வித்தியாசம். ஏன்னா நாங்க அன்றைக்கு தீக்கசில பார்த்தோம். நாங்க தேவன் எப்படி அதை ஜெபிக்க சொல்றாரோ அதே வர்ணமாக அங்க என்ன செய்யறாங்க. அப்ப இயேசு பூமியில இருந்தவளே அவர் ஒரு வார்த்தை சொல்லி எல்லாரையும் செய்யல. ஆனா ஒவ்வொரு ஆளுக்கும் வினோதம். ஏன்னா எச்சிய தொட்டு இதன்னார், ஏன்னா சிலவனை தூக்கி எடுத்தார், ஏன்னா சில பேர் அந்த காரியத்துல அவர் நின்றோண்டே அவர் சொன்னார். அப்படியாக ஒவ்வொன்ற என்ன செய்யறோம்? ஒவ்வொரு அற்புதங்களின் முறைகளை பார்க்க. அதே போல எங்களோட வாழ்க்கையில வரக்குள்ள உங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம். அப்ப அந்த காரியத்துல தேவன் நிச்சயமாக அவர் செய்கிற தேவனாயிருக்கு. அதனால கூடியமானவரை இந்த புத்தகத்தில் உள்ள முக்காவாசியை நான் சொல்லியிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் போதிப்பாராக. ஆமென். அவர் தான் உங்களை கனெக்ட் பண்ணி, ஏன்னா அவர் வரும்போதுதான் சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்வார்? உங்களை அவர் கொண்டு வருவார். ஏன்னா கொண்டு ஏன்னா அவர் பேசினதை அவர் என்ன செய்ய எடுத்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். அதே போல அவர் செய்த காரியங்களை நாங்கள் இன்னைக்கு தியானிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். அதனால எப்பயும் அவரை சிந்திங்க. கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்யணும் என்று சிந்திங்க. அப்பதான் காட்சிக்கு வருங்க. அப்ப உங்களோட வாழ்க்கை முறை, உங்களோட பேச்சு முறை, உங்களோட கிரியர் எல்லாமே மாறும். அப்பதான் நீங்க உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உலகம் காணும், போதகரால காணலாம். அப்பதான் அவரால் உங்களை வச்சு ஒரு பயன்பாடை செய்யலாம். இல்லாட்டி நாங்க அந்த போனை கட்டிக்கு முதல் மாதிரி நாங்க ஒரு சும்மா தெரிவு செய்தோ அல்லது சும்மா ஒரு காரியத்தை வச்சு நீங்க போங்க அங்க போங்கன்னு சொன்னா அது என்ன செய்யாது? காட்சிக்கு வராது. ஆமே. நீங்க ஒவ்வொருவர் ஆணோண்டும் பெண்ணண்டும் அவருக்குள்ளால இல்ல, யார் யாருக்குள்ள தேவன் வரங்களை வச்சாரோ அதுக்கு கையாளுற முறையை வச்சிருக்கிறார். ஆமே. ஏன்னா நான் எப்பயுமே என்ற கொள்கையில நான் மாறுறேன். என்ன நீங்க சொல்ற? தேவன் ஒரு மனிதனை அழைச்சிருப்பாருண்டா, அவர் சும்மா அழைச்சிரு. அப்படிதான் உங்களை ஒரு வேலைக்கு ஜொப்புக்கு எடுத்து இல்ல நீ உட்காரதான் எடுத்து எங்கேயாவது ஒரு முதலாளி சொல்லியிருக்கானே இல்லை. ஏன்னா நீ அக்கௌண்ட் மேனேஜர், ஏன்னா நீ பியோனா பியோ. ஏன்னா அதே மாதிரி தேவன் உங்களை ஒரு பொறுப்புக்கு எடுத்திருந்தா அல்லது ஒரு விசுவாசியா தெரிஞ்சா அவர் உங்களுக்கு சும்மா அழைக்க மாட்டேன். நான் வாசிச்சு காட்டினா தானே, சும்மா அழைக்கவே மாட்டேன். அவர் உங்களை அழைச்சிருந்தா உங்களுக்கு கொண்டு இருக்கு, அதை கண்டுபிடிங்க, அவருக்கு பயன்படுங்க. உங்களால் இன்னொரு இடராத வண்ணம் உங்களை காத்துக்கொள்ளும். ஆமேன். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் எழுந்திருக்கோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாறாத தேவனே, கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வல்லவரே, கோடான கொடி ஸ்தோத்திரம். நேற்று மன்று மாறாதவரே, மது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, மது மகா பரிசுத்தமுள்ள பிதாவே,
இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான இந்த நேரத்திலே யெகோவா அற்புதங்களின் யெகோவா என்ற கர்த்தாவே ஒரு பாடத்திலே நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இது மனவாட்டிக்குரிய ஆகாரமாக இருக்கிறபடினால் கர்த்தாவே இதை எல்லாராலும் புசிக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் வளர்ச்சி அடைந்திருந்தால் மாத்திரமே நாங்கள் இறைச்சியை புசிக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இறைச்சியானது கரடு முரடானதும் ஆண்டவரே அது விட்டமின் நிறைந்ததும், அதுபோல அதை வெட்டும் இடத்தை பார்க்கும்போது அது அழுக்கான ரத்தம் சிந்துதலான இடமாயிருக்கிறது. ஆனால் அந்த இரத்த வாட அல்லது அது மாடு அப்படியாக நாங்கள் உணர்ந்து அதை சாப்பிட மாட்டோம் என்றால் அதில் எந்த ஜீவனும் வர முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல கர்த்தாவே, நாங்கள் வளர்ந்தவர்களாக இருப்போமானால் இதுவே பலமுள்ள ஆகாரம் என்று நாங்கள் அறிந்தபடினாலே கர்த்தாவே, எங்களுக்கு திராணிக்கு மேலாக நீர் எதையும் கொடுக்கிற தேவன் அல்ல. நாங்கள் விசுவாசிப்போமா விசுவாசிக்க மாட்டோமா, எதை செய்ய எங்களுக்கு தைரியம் இருக்கோ அதே நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். அதனால்தான் ஆபிரகாமை நீர் அறிந்தபடினாலதான் ஆண்டவரே அவனை 65 வயதிலே அவனை அழைத்து கர்த்தாவே நீர் அவனோடு இடைப்பட்ட தேவனாயிருக்கிறீர். அதே போல கர்த்தாவே, ஒவ்வொரு மனிதனை நீர் அழைக்கும் போது அந்த காலத்தை நீர் அறிந்து அவனுடைய வயதை அறிந்து நீர் அவனோடு இடைப்படுகிற தேவன். மோசேயை நீர் சிறு பிராயத்திலிருந்து அழைத்தாலும் அவனோடு இடைப்பட உங்களுக்கு 80 வயது அவசியமாயிருந்தது. அதே போல கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் பிறந்து அநேக வருடங்கள் ஆண்டவரே நாங்கள் வீணராக இருந்தாலும் இந்த காலத்தில் எங்களோடு பேசி கர்த்தாவே உமக்குள்ளாக நீர் எங்களை நடத்துற மேலான இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவளோடு நீர் இடைப்படும், அவர்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட ஆண்டவரே திறக்கப்பட்ட போதிக்கப்பட்ட யாவை நீர் ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். யாவை நம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.